सदञ्चितमुदञ्चितनिकुञ्चितपदं जलजलं चलितमञ्जुकटकम् सदञ्चितमुदञ्चितनिकुञ्चितपदं जलजलं चलितमञ्जुकटकम् पदञ्जलिदृगञ्जनमनञ्जनमचञ्चलपदं जननमञ्जनकं சேதுராமன் வசந்தா பாட்டகாரி பிரசாத் கொள்ளு போட்டாய் தாசோல் பேர் கடை பேருக்கு எல்லாரும் கடை எல்லாருக்கும் ஆசாதம் சேதுக்கும் வசந்தாக்கும் ஆசீர்வாதம் சதாபிஷேகத்துக்கு ஆரோக்கியத்துடனும் பன்னெண்டு காலம் வாழ வேண்டுமாய் வசந்தா சேதுராமனை மனமாற ஆசீர்வதிக்கிறேன். Many happy returns of the day and happy birthday. சதாபிஷேகத்துக்கு என்னோட ஆசீர்வாதம் அந்த பூர்வமாக தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் உடம்ப நல்லா பார்த்துட்டு நல்லா குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துட்டு परंपद विकंदितयमुं भसितमण्डिततमो मदनवाचनपरं चिरतनममुं प्रणवसचितनिधिं परचिदम्बरनटं हृदि भजे चिरतनममुं प्रणवस. ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா. சேதுராமனுக்கு சதாபிஷேகம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 80 வயசில் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயே நான் சேதுராமனோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்னாக்க அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் படித்த போது கிளாஸ்மேட்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வரும், இல்லை அதே தெருவில் இருந்தால் அதுக்கு போயிட்டு பார்த்துன்னு இருக்கிறதுனால அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அதே ஊரில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். இந்த எந்த காரணமும் கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஈ சீனியர் டு மீ. ஸோ ஈ நாட் இன் த சேம் காலேஜ், நாட் இன் த சேம் ஸ்கூல், நாட் இன் த சேம் டவுன். ஓகே, தெர் இஸ் நத்திங் that is a common reason for friendship. It all happened in the cricket field. He was a cricketer, I was a budding cricketer. So the seeds for the friendship was sown in the cricket field, which later blossomed into a great relationship. Okay. So I look at Sedu in different dimensions. I look at him as a sportsman. He was a very good sportsman, right? A good athlete. He used to win in the 100 meter, 200 meter, 500 meter, those races. And he was a good footballer also. And a good cricketer. He was a good off spinner. And he was also a good wicket keeper. Maybe had he focused in any of these sports, I think he would have emerged, achieved great heights. So, அப்பாக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஷூவை வெளியில் வச்சு கட்டிண்டு வெளில வந்து ஷூவை போட்டுன்னு அந்த மாதிரி தான் போய் நான் கிரிக்கெட்லாம் ஆடிருந்தோம். ஸோ தட் வாஸ் phase 1. தென் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆச்சு, ரைட்? சேதுராமன்னா எஸ் எஸ்டாப்ளிஷ் சம் ட்ரேட்மார்க், ஒரு பிராண்டு. சேதுராமன் வாஸ் அ பிராண்டு. கிரிக்கெட் மேட்ச்சுனாக்கா ராத்திரியே போய் படுத்துன்னு இருப்போம். காலம்பரை ஒரு 50 பேருக்கு வி வில் ப்ரொவைட் சீட்ஸ். அதை எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சேதுராமனுடைய பச்சை ஸ்வெட்டர் அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். பச்சை சொல்லிட்டுருமாங்க. ஸோ 50-60 பேர் டாக்டர்ஸ் குரூப்பெல்லாம் வரும், சாப்பாடு பாடெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ தோஸ் ஆர் த டேஸ். ஓகே. அப்புறம் நான் சேதுராமன் எத்தனை சினிமாவுக்கு போயிருப்போன்னு எனக்கே தெரியாது. ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள் டு recollect the number of pictures we had gone. அதுவும் நைட் ஷோஸ் தான். வரும்போது நடந்து வருவோம் மவுண்ட் ரோட்லேருந்து. People used to ask me, where is Sedu?
அதே போல் they will ask Sethu where is Hari. அந்த மாதிரி the identity was so strong. A time came when he finished his course and he had to go back to Tanjavur. எதுக்குடா போகிறேன் இங்கே இருடா. I couldn't bear the separation. Okay. இல்லை நான் போனோம். Then I wrote a letter to his father. Says அப்பா கிடையாது, பிஏ படிச்சிருக்கான், பிஎல் படிக்கணும். I suggest you let him do a law. So there is no, you see, study is something which you can't do later. Whatever he wants to do, he can do later, excepting study. So let there be no discontinuance of his academic pursuit. So let him do it. அப்புறம் ஒரு வாட்டி அவள் அப்பா என்கிட்ட சொன்னார், நான் சேதுவை ஏன் தெரியுமா மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சேன், உன் கதிசை பார்த்தவன் தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ I think I would like to make my claim that if he is a lawyer, I am responsible for that. கண்டிப்பா. Okay. I was so impressed with the family as such. Right? You're going to learn so many things from that family. நிறைய வீட்டில் நிறைய மக்கள் இருப்பாங்க. Despite my having gone any number of times, sometimes I will not even know who is who. அந்த அளவுக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணணும், so as to preserve and maintain the family culture. I think so many people have admired Sethuraman's family. I think all the credit to Sethu's mother. I think I also learned a lot of management from them. Right? 9:30 மணி 10 மணிக்கு மேலே இந்த டிவிலாம் வரும்ல, பஞ்சாயத்துலாம் நடக்குமே, பஞ்சாயத்து தலைவர் வந்து உட்காந்துருப்பார், பாக்கி பேர்லாம் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. The chairman of the board வந்து சேதுராமனுடைய பெரியப்பா. ஸோ சேது's father is the MD of the company, right? அப்புறம் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் முத்துன்னு ஒருத்தர், அமேசிங் மேன். அப்படி சுறுசுறுப்பு தான் அவர் தான் பார்க்கணும், அமேசிங். அப்போ சேதுராமா பற்றி நின்றுட்டுருப்பான் முதல்ல. ஸோ ஐ ஃபெல்ட் he was a management trainee undergoing management. So Muthu will tell அன்னைக்கு ப்ரோக்ரஸ் ஆன் தட் டே, என்ன வேலை நடந்திருக்கு, என்னென்ன பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம். Then after listening to him, Sethu's father will give his advice as to how to go about it. Then after about 1 or 1.5 hours, the meeting will get concluded. That is where I have seen the management principles being practiced, what we do today. Sethu as a friend, அதை பற்றி பேசணும். அப்புறம் Sethu as a sportsman, அதை பற்றி நான் சொன்னேன். அந்த காலத்தில் லிபர்ட்டி கிரிக்கெட் கிளப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே we are known all over, and we were playing for that club. And 2 of us are very prominent members of the club. Whatever period I stayed there, whenever I go there, I will stay there in the night for 1 or 2 days. It has been a very learning experience for me, right? Now let me go back to the days of how this friendship took the form of or got elevated to relationship, right? Appo I suggested to my uncle that Sethuraman can be your bridegroom. Then it took its various turns, and ultimately Sethu married
Mama's daughter. Okay. Adile, I think I played my part, right, in contributing to the happiness of Sethuraman by ensuring that he has a wonderful spouse, right? Sethuraman எங்கே போனாலும் நானும் போவேன், நான் எங்கே போனாலும் அவனும் வருவான். ஓகே, மாமாவத்துக்கு அடிக்கடி போவோம். சேதாப்பேட்டையில் புஜங்கராவ் ஸ்ட்ரீட்டில் அவர் இருந்தால் அப்போ நான் மாற்றி உள்ள பிரச்சமாக வெளில நின்றுருப்பான். ஒரு மணி நேரம் கழிச்சு வருவோம், 1.5 மணி என்னடா அது எத்தனை நேரம் நிற்க வச்சுறான், நான் வந்து நிற்க வச்சு நான் உள்ளே வரத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவேன். அப்புறம் காலப்போக்கில் அவன் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனப்புறம் என்ன பழி வாங்கிட்டான் அவன். அதாவது நான் அவனை காக்க வச்சது போக அவன் என்ன காக்க வச்சுட்டான். அஃப்கோர்ஸ் மாமாவை பார்த்தினா வெளில நிற்க மாட்டேன்னா உள்ளே போவேன். ஆனால் இவன் எப்போ வருவானே தெரியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ளசன்ட் மெமரிஸ் ஐ எம் ரீகாலிங் டுடே. Okay. So I am indeed a very, 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 very happy man, in the sense we could see that a mere friendship can evolve into such a wonderful relationship, right? So the more and more I think of all this, I think I am very, very happy with my association with Sethuraman, with the entire family, right? And may I take this opportunity of wishing them many, many, many more years of happiness, prosperity, peace, bliss and healthy living. Okay? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட், இல்லை ஃபேமிலி அசோசியேட் சொல்லிக்கலாம். சேதுராமன் அவருக்கு சதாபிஷேகம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். நான் 1970 தஞ்சாவூர் வந்தேன். 70 வந்ததுலேருந்து அவர் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பராக இருக்கார். இப்போ அவர் இந்த தொழில், இந்த பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடையும் ரொம்ப ஒற்றுமை இதுவாக இருந்து, நம்ம எங்கள் வீட்டு எந்த விசேஷமாக இருந்தாலும் அவர் இல்லாமல் நடக்காது. அதே மாதிரி அவர் வீட்டு எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம இல்லாமல் நடக்காமல் இருந்து, அதே மாதிரி இந்த வீடு கட்டி கொடுத்தது அவர் தான், கடை கட்டி கொடுத்தது அவர் தான். எந்த ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் அவர்கிட்ட சொல்லிட்டா போது நம்ம கேர்ஃப்ரீயாக இருந்துட்டோம். அவர் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப இதுவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் சென்னை ஷிஃப்ட் ஆனோன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கும் என்னுடைய நண்பர் சிதம்பரம் அவர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவருடைய உடல்நிலை காரணமாக தான் அவர் சென்னைக்கு சென்றிருக்காருன்னு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் அவர் தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தார். முதல்ல மந்த்ராலயம்னு ஒரு டூர் போனதே அவர் கூட தான் போனோம். ஒரு 3 நாள் அங்கே தங்கியிருந்தோம். எங்கே போனாலும் நிதானமாக தங்கி எல்லாம் நம்ம பண்ணணுங்கிறது அவர் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அவர் ஆரம்பித்து வச்சதில் பை காட்ஸ் கிரேஸ் அதே மாதிரி எல்லா ஊரும் டூரும் போக முடிஞ்சது. அது காசியும் அவர் தான் என்னை முதல்ல அழைச்சிட்டு போனார். அவருடைய பெரிய மாப்பிள்ளை குமார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். அது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு டூராக இருந்தது. இதே மாதிரி வாழ்நாளில் அவர் எனக்கு செஞ்சுருக்கிற உதவியாக இருந்தாலும் சரி, எந்த எதுவுமே பெரிய இமாலய அளவு செஞ்சுருக்காரு எனக்கு. திரு சேதுராமன் வசந்தா அவர்களின் சதாபிஷேக விழா நடைபெறுவது குறித்து மிக்க மகிழ்ச்சி. எங்களது நட்பு 40 வருடங்களாக தொடர்கிறது. எங்களது மருந்து வணிக கட்டிடம் கட்டி தருமாறு 1979ஆம் வருடம் எனது மாமனார் தஞ்சாவூர் மீனாட்சிந்தரன் செட்டியார் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களிடம் சென்றேன். அவர்களும் மகாமக வேலை நடைபெறுவதால் உடனடியாக செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு என் தந்தையாரை அழைத்து கொண்டு போய் அவரை பார்த்தேன். அவர் 6 மாதம் கழித்து கட்டித்தருவதாக கூறினார்கள். தந்தையாரும் நீங்கள் தான் செய்து தர வேண்டும் என்று சொல்லி அது வரைக்கும் காத்திருந்தோம். 6 மாதங்கள் கழித்து எங்களுக்கு அந்த கட்டிடத்தை செய்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு எனது வீடு, என் சகோதரர் வீடு தேவகோட்டை, காரைக்குடி சாஸ்திர பல்கலைக்கழகத்துக்கு எழுதிய காம்ப்ளெக்ஸ், எந்த ஒரு கட்டிட வேலைகள் இருந்தாலும் அவர்கள் தான் எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பி போல் பழகினோம். அவர் வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு எங்கள் இல்லத்திற்கு
எங்கள் இல்லத்துக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மாலை நேரத்தில் நான் அவர் வீட்டுக்கு சென்று அவருடன் உரையாடிவிட்டு வருவேன். உறவினர்களுக்கு ஆலமரம் போல் இருந்து வருகிறார். எங்களுக்கு ஆணிவேராக இருக்கிறார்கள். ஒரு காரியத்தையும் வைராக்கியத்தோடும் தைரியத்தோடும் எடுத்து முடிக்கும் சிந்தனையுடையவர்கள். அவர் தொழில் செய்வதில் அவர் வீட்டிற்கு செல்லும்போது காலில் ஒரு சேரில் அமர்ந்திருப்பார். கண் பார்வையிலே நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பார். பார்வையில் எல்லா வேலையும் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கும். அவர் போல் நாமும் வாழ்க்கையில் ஒரு தைரியத்தோடும் ஒரு முடிக்கக்கூடிய ஒரு சிந்தனையோடும் செயலாற்ற வேண்டும். மேலும் அவர் சதாபிஷேகம் முடிந்து கனகாபிஷேகம் செய்து பல ஆண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சேதுராமன் சார் வந்து தஞ்சாவூரில் ஒரு மேஜர் கான்ட்ராக்டர். முனிசிபாலிட்டி அண்ட் ரயில்வேல தான் ஜாஸ்தி ஒர்க் செஞ்சுட்டு இருந்தார். இஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பை ஆல் கான்ட்ராக்டர்ஸ். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னாக்க, ரெண்டாவது வந்து அவர் வந்து தான் மட்டும் சம்பாதிக்கணும்னு இல்லாமல் மிச்ச கான்ட்ராக்டரும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் இருந்தார். முனிசிபாலிட்டி ஒர்க்கில் டெண்டர் வருதுனாக்க எல்லா கான்ட்ராக்டரையும் உட்காந்து வச்சு எல்லா டெண்டரையும் பிரித்து கொடுத்து கடைசியில் இருக்கிறது தான் இவர் எடுத்துப்பார். அவ்வளோ ஒரு நாணயமான முறையில் ஒரு தொழில் செஞ்சுன்னு வந்தார். ரெண்டாவது அவர் பில்டர் செஷனில் தஞ்சாவூர் சென்டரோட சேர்மனாக இருந்தார். அந்த டைத்தில் அசோசியேஷனை எவ்வளோ நல்லா டெவலப் பண்ணுமோ அது மாதிரி பண்ணார். ரெண்டாவது சொசைட்டியில் அவர் தஞ்சாவூரில் as he is commanding greatest respect and he is lovable by everybody. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரோட 81வது வயது இன்று நடக்கும்போது தஞ்சாவூரில் இருக்கும் கட்டுநர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சீரும் சிறப்புமாக 100 ஆண்டுகள் இருந்து ஆரோக்கியமாக அவர் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இனியும் சொல்லிக்கொண்டே போகலாம் பல அனுபவங்களை. இதை யாவும் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் பல மேடுபண்ணங்களை சமாளித்து கடந்து இன்று சதாபிஷேகம் காணும் மகாமகா ஸ்ரீ சேதுராமன் தம்பதிகள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுகள் வாழ்ந்து சதமானம் கொண்டாட ஏதுவாக வீர விஜய ஆரோக்கியத்தை கொடுக்க எல்லாம் வல்ல திருவேங்கடமுடியானையும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியையும் பிரார்த்திக்கிறேன். தாசன் சேஷாத்ரி. चिदम्बुदिमणिं बुधहृदं भज रविं परचिदम्बरनटं हृदि भजे. चिदम्बुदिमणिं बुधहृदं भुज रविं परचिदम्बरनटं हृदि भजे. हरं त्रिपुरभङ्ग. நாங்கள் பிறந்தது 5 பேர். 5 பிறந்தோம். பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம். தந்தை, பெரிய தந்தை, தந்தையின் மூத்த சகோதரி என அவர்களின் கிளைகள், கிளைகளின் கிளைகள் என பெரிய குடும்பம். இன்னார் குழந்தை, என் குழந்தை, உன் குழந்தை என்று எந்த பாகுபாடும் கிடையாது. நல்ல சௌகரியமான வளமான குடும்பம் நடத்த சௌகரியமான குடும்பம்தான். இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்ததால் எதையும் யோஜனை செய்து செய்ய வேண்டிய வேலைகளும் யோஜனை செய்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. SSLC படிக்கையில் என் தந்தை என்னை மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று என்னை கேட்டார். அப்பொழுது என் சகோதரர்கள் இன்னும் வீட்டில் இருந்த மற்றவர்கள் யாவரும் மேற்படிப்பு படிக்க வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலைமையில் நான் என்ன சொல்வது என்று யோசனை செய்து அவர்கள் படிக்கட்டும் என்று நான் சொன்னது எனக்கு தான் தெரியும். என் தந்தை கேட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
வேறு யாருக்கும் தெரியாது. இந்த முடிவு நான் சந்தோஷமாக எடுத்த முடிவு. படிக்க வேண்டும் என்ற ஆசை தான், இருந்தாலும் சந்தோஷமாக எடுத்த முடிவு. அந்த நாட்கள் எல்லாம் படித்த நாட்கள் எல்லாம் மிகவும் பொற்காலம். அந்த காலம் திருப்பி வரவே வராது, ஒரு நாளும் வராது. காலேஜ் முடித்ததும் ஒரு டிகிரி போகாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணுங்கிறதால லா காலேஜ் சேர்ந்தான். அப்போது நம்ம குடும்பத்தில் ஒரு லாயர் வரப்போகிறார் அப்படின்னு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ நான் அடிக்கடி மெட்ராஸ்க்கு வந்து எங்கள் அண்ணாவோட கூட நிறைய தங்கியிருந்து பரிசு சமயத்துலலாம் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் என்னெல்லாம் மெட்ராஸ்க்கு புதுசுங்கிறதால சாந்தி தியேட்டர் கட்டின புதுசு அது. என்னை சினிமாக்கெல்லாம் அழைச்சின்னு போய் என்னை அப்படி ஒரு சந்தோஷப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்த சமயத்தில் ஒரு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு என் தந்தைக்கு தலையில் அடிபட்டு அதனால் மேற்கொண்டு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஸ்கல் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு ஒரு குடும்பம் ஒரு நிமிஷம் ஆச்சு. அப்போ யாரும் செட்டில் ஆகலை வீட்டில். அந்த சமயத்தில் அந்த நாளில் ஸ்கல் ஆப்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த இதுலேருந்து மீண்டு எழுந்து நல்லபடியாக போயிடுச்சு. அப்போது லா முடிச்சாச்சு. எங்கள் அண்ணா லா முடிச்சுட்டு லாயராக ஒரு லாயர்கிட்ட ஜூனியராக அப்ரெண்டிஸாக இருந்து பண்ணிட்டு இருந்தால் அதுவும் எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் கல்யாணமும் நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் நினச்சிருந்தாக்க ஒரு லாயராகவோ இல்லை ஒரு பெரிய வேலையோ எடுத்துட்டு சென்னையிலே செட்டில் ஆகி சௌரியமாக அவள் குடும்பத்தை பார்த்துட்டு அவள் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய சூழ்நிலையை எடுத்துட்டு விதேசம் பண்ணிட்டு தன்னோட படித்த படிப்புக்கும் எடுத்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் அப்பாவுடைய தொழிலையே எடுத்துட்டு தஞ்சாவூரில் வந்து செட்டில் ஆகி எங்கள் எல்லாரோடையும் கூட இருந்து அந்த குடும்பத்தை தாங்கி நடத்தியிருந்தேன். அப்பாவுக்கு துணையாக இருந்து குடும்பத்தை நடத்தினேன். இப்படி ஒரு 4-5 வருஷம் ஓடிச்சு. 69 திருப்பி அப்பாவுடைய மரணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இதுவாக இருந்தது. அப்போ எல்லாரும் எங்கிட்ட இல்லை எல்லார்கிட்டையுமே ஒரு பெரிய ஆலமரம் விழுந்துட்டு இனிமேல் இந்த குடும்பம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் பேசினது எங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் அந்த ஆலமரம் விழுந்தால் கூட அந்த ஆலமரத்தோட விழுதுகள்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த 2 பெரிய விழுதுகள் சேதுராமன் ஜெயராமன் அப்படிங்கிற 2 பெரிய விழுதுகள் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சி அப்பா இருந்து எப்படி நடத்தினாலோ அதே மாதிரி முழுக்க நடத்தி தங்க கல்யாணத்தையும் நடத்தி எங்களை எல்லாரும் நல்லபடியாக செட்டில் ஆகி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருந்து இன்னையளவு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். நடுப்புற என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அது யாராலையும் உண்டானதில்லை, அது என்னோட விதி அப்படி நடந்தது. அந்த சந்தர்ப்பத்திலையும் என்னோட கூட இருந்து எனக்கு கை கொடுத்து என் குழந்தை எல்லாருமே சந்தோஷமாக வச்சுருந்து இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சௌகரியமாக இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சதாபிஷேகத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி என் அண்ணாவுடைய சதாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி இதே மாதிரி அவள் இருந்துண்டு இந்த குடும்பமும் இன்னும் நல்லபடியாக நடந்துட்டு சௌகரியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இது ஒன்று தான் என்னோட பிரார்த்தனை. எனக்கு 1967 ஜூலை மாதம் 9ஆம் தேதி கல்யாணம் நடந்தது. என் கல்யாணத்தின் போது என்னுடைய மாமனார் PV கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உயிருடன் இருந்தார். என் கல்யாணத்துக்கு 1.5 வருஷமோ 2 வருஷமோ முன்னாடி அவர் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகி அவருக்கு அண்டர்வென்ட் எ பிரெயின் சர்ஜரி. அவர் சுகர் பேஷண்ட். என்னுடைய மாமனார் மிகவும் எளிமையானவர், எப்போ சிரித்த முகத்துடன் இருப்பார், விசாலமான மனம் படைத்தவர். அவர் கூட்டு குடும்பத்தில் இருந்தார். அவர் ரயில்வேஸில் சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர். அவருக்கு உறுதுணையாக அந்த சமயத்தில் அவரது சகோதரி காமாட்சி அம்மாவின் மூத்த மைந்தன் முத்துசாமி அவர்கள் உதவி செய்திருந்தார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய மைத்துனர் ஸ்ரீ சேதுராமன் அவர்கள்
பிஏபிஎல் படித்துவிட்டு சென்னையில் ஒரு சீனியர் அட்வொகேட்டில் ஜூனியராக வேலை செய்தார். தன் தகப்பனார் உடம்பு சரியாத போது தான் அங்கே சென்னையில் இருப்பது நியாயமில்லை என்று தகப்பனாருக்கு உதவியாக அவருடைய சிவில் கான்ட்ராக்டில் இவர் ஹெல்ப் செய்வதற்காக உதவி செய்வதற்காக தஞ்சை வந்தார். அவரும் முத்துசாமி அவர்களும் இவருடைய பெரியப்பாவோட பெயர் ஜெயராம் அவர்களும் அப்பா செய்து வந்த வேலையை பார்த்து வந்தார்கள். என்னுடைய மாமனார் தன்னுடைய சர்க்கரை வியாதியின் காரணமாக உடல் க்ஷீணமாகி 1970 என்று நினைக்கிறேன் காலம் தவறினார். அதற்கு முழு பொறுப்பையும் குடும்பத்தை நிர்வகிக்கிற முழு பொறுப்பும் ஜெயராமையர், சேத்துராமுடைய அண்ணா, அப்புறம் முத்துசாமியர், சேத்துராமுடைய அத்தை மகன் சேத்துராமன் இவர்களுடைய தோள்களில் வந்தது. முத்துசாமியார் சேத்துராமனுக்கு உறுதுணையாக எல்லா வேலைகளும் கவனித்து வந்தார். தந்தை மறந்த பிறகு அவர் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் செய்து வைத்தார். தன்னுடைய அண்ணா பெண் உஷா அவர்களுடைய கல்யாணத்தை நடத்தி வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு அவர் கல்யாணம் செய்து வைத்தார். கல்யாணம் செய்ததோடு அவர் கடமை முடியவில்லை. அவர்களுக்கு வேறிய பண்டிகைகள், ஆழி பண்டிகை, தீபாவளி, பொங்கல், சீமந்தம், வளைகாப்பு, சீமந்தம் எல்லாவற்றையும் ஒருவர் மனம் போனாதபடி பெண்களுக்கும் பெண் வீட்டை சார்ந்தவர்களுக்கும் சம்பந்திகளுக்கும் மனம் போனாதபடி எல்லாவற்றையும் செய்து எல்லாரையும் திருப்திகரமாக வைத்தார். அவ்வளவு பெரிய சம்சாரத்தை இவர் செய்து வந்தார். மேரேஜ் பண்ணி வந்தார், எல்லாரையும் காவல் பண்ணி வந்தார், எல்லாரையும் திருப்திகரமாக வைத்திருந்தார். இது எல்லாராலையும் முடியாது. ஸ்ரீ சேத்துராமன் அவர்களால் தான் சாத்தியம் என்று எனக்கு தோன்றும், எப்போதும் தோன்றும், மனதிற்குள் வைத்திருக்கிறேன். ஒரு முறை அவர் சேதுராமன் அவர்களுமே கூறியிருக்கிறேன். சேதுராமன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர் செய்யும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் அவரை உற்சாகப்படுத்தி ஒரு தடை செய்யாமல் அவருக்கு துணையாக இருந்தவர் அவருடைய வாழ்க்கை துணைவி திருமதி வசந்தா அவர்கள். எவ்வளவுடைய சந்தோஷமான சமாதானங்களையும் எவ்வளவோ கஷ்டமான சமாதானங்களும் இவர்கள் நிர்வகித்து இப்பொழுது சேதுராமன் அவர்கள் 80 பூர்த்தி செய்து சதாபிஷேகம் செய்து கொள்ளப் போகிறார்கள். ஸ்ரீ சேதுராமன் ஸ்ரீ வசந்தா தம்பதியர்கள் மேலும் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நான் அவரை விட சிறியவன், 2.5 வயது சிறியவன். நான் அவரை வாழ்த்த முடியாது. ஆனால் நான் கடவுளிடம் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும், இருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுத்து சந்தோஷமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். There are so many things, but சில விஷயங்கள்லாம் நான் வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் I have learned so many things from him. For example, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் அப்படின்னாக்க அவரை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நான் யாரையுமே பார்த்ததில்லை. For all the 3 days நான் அவர் சாப்பிட்டோ தூங்கியோ பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு மண்டபம் காலியானதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அந்த குவாலிட்டி வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த எல்லா விஷயங்களும் எப்படி எடுத்துட்டு எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் so many things I have learnt. And another thing, நான் வந்து தஞ்சாவூர் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸை என்னால் மறக்கவே முடியாது. இன் கிரீன் மெமரி, செவரல் இயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அந்த 2883 டெரஸில் அடித்த கூத்தெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் பிகாஸ் எங்கள் அண்ணா, எங்கள் மம்மி, அண்ணன் தான்
என்னோட மந்தி மட்டும் இவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இல்லைன்னா இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ ஹவ் லேர்ன்ட் so many things about joint family from them. I am proud to be his sister. Thank you. இவ்வளோ எல்லாம் ப்ரிப்பே பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு அதிகமாக இல்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லாமே இட் இஸ் ஈஸி டு ப்ரீச் பட் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். சேதுராமனை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி லீட் பண்ணாங்கிறத பார்க்கும்போது ரியலாகவே ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவள் அப்பா அப்படி இருந்தார், நான் அவளை மீட் பண்ணதே கிடையாது. பட் அதே போல் அவளை குழந்தைகள் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நான் இருக்கிற போது நான் கல்யாணத்தில் இதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 12-13 ஐட்டமாக இருக்கும். அவ்வளோ குழந்தைகள் அவ்வளோ இருக்கும். பட் எல்லாரையும் ஆரம்பத்துலேருந்து படிக்க வச்சு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு வேலை பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி சம்திங் ரியலி கிரேட். நாட் ஒன்லி தட், அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறதுக்கு சம்திங் வெரி 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 சம்திங் அப்ரிஷியேட். அதாவது என்னென்னா அவர் வந்து இஸ் அ லெஜெண்ட் இன் தட் ரெஸ்பெக்ட். ஐ கேன் சே ஃபைனலி as far as I am concerned, I can never forget the golden days of 2883 Candles. 10 பேருக்கும் நடக்கிற சதாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு ஆசையாக இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியல. இந்த வீடியோ மேலே உங்களோடெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக கல்யாணம் நடந்து நீங்கள் 2 பேரும் தீர்க்க ஆயுஷோடையும் தேக ஆரோக்கியத்தை இருக்கிறது கடவுள் பிரார்த்திக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நமஸ்காரம். சதாபிஷேகம் கொண்டாடும் சேதுராமனுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் எங்களுக்கு குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியவர். எந்த விசேஷமாக இருந்தாலும் அவர் உடனே வந்து நடத்தி கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் டாக்டர் ஹேமான் கல்யாணத்தும் போது இப்போ மாதிரி மேரேஜ் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. அப்பொழுது தஞ்சாவூர்லேருந்து சமையல்காரர்கள் அழைத்து வந்து அவருக்கு வேண்டிய சாமான்களையெல்லாம் சப்ளை பண்ணி கல்யாணத்தை நன்றாக நடத்தி வைத்தார். மேலும் எந்த எதாக இருந்தாலும் அவர் இல்லாமல் எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்காது. அவர் எனக்கு தஞ்சாவூர் கேடஸோடு இருக்கும்பொழுது அவர் ஒரு அதிசயம் என்றால் கூட்டு குடும்பத்துக்கு அவர் எடுத்துக்காட்டு. அவர் வீட்டில் எல்லா சொந்தங்களையும் அரவணைத்து நன்றாக குடும்பத்தை நடத்தினார். அது ஒரு உதாரணம். அவர் எப்பொழுதும் 25-30 பேர் இருப்பார்கள். அவரால் நல்ல எல்லா குடும்பமும் முன்னுக்கு வந்தது நன்றாக நிதர்சனம். அவருக்கு இந்த சதாபிஷேகம் போது அவருக்கும் அவர் மனைவி வசந்தாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். வசந்தா மாதிரி பொறுமையான குடும்பத்தை நடத்த ஒரு எடுத்துக்காட்டு. எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எங்கள் அக்காவுக்கும் அத்திபேருக்கும் சதாபிஷேகம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எங்கள் அக்காவை பற்றி சொல்லணும்னா அவள் சின்ன வயசில் ரொம்ப நல்லா படிப்போம். எஸ்எல்சியில் நிறைய மார்க் வாங்கினா. டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பாள். அப்புறம் அப்பா அம்மா ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறதுனால வெளியில் போகக்கூடாதுன்னு ஆற்றுலையே வச்சு பாட்டு வாத்தியார் வச்சு பாட்டு சொல்லி கொடுத்தா. தையல் டீச்சர் வச்சு தையல் சொல்லி கொடுத்தா. எல்லாம் ஆற்றுலையே தான் இருந்து கற்றுக்கிட்டோம் நம்மளாம். 2 பேரும் எங்கள் சின்ன அக்காவும் அந்த அக்காவும் ரொம்ப நல்லா பாடுவாள். நம்மளோட பாட்டு வந்து மரகத வெள்ளி அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நல்லா பாடுவாள். எல்லா பாட்டுமே நல்லா பாடுவாள். நாங்கள்லாம் சின்ன வயசில் சினிமா டிவிலாம் கிடையாதுன்னா ரேடியோ பாட்டு தான் கேட்போம். ரேடியோவில் மத்தியானம் 1 மணிக்கு சினிமா பாட்டு வைப்பா. அதுக்காக ஓடி வந்து உட்காந்துப்போம். வேறு பொழுதுபோக்குக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம். நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா. நல்ல புக்காத்துக்காராக வந்தா. எங்கள் அக்கா ரொம்ப பொறுமை. எல்லாரையும் அனுசரித்து போய் நாத்தனார்கள் கல்யாணம் பண்ணி நாத்தனார் பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ எல்லாரும் வசந்தானா உயிரை விடுற அளவுக்கு எல்லாரோடையும் இதுவாக இருந்தாள். எங்கள் அத்திமேர் எல்லா கல்யாணத்துக்கும் அழைச்சின்னு ஒரு கல்யாணம் கூட அவள் வராமல் இருந்ததே கிடையாது. எல்லா கல்யாணத்துக்கும் தஞ்சாவூர்லேருந்து வந்துடுவாள். அவள் வந்தால் தான் கல்யாணத்துக்கே ஒரு களை கட்டும். அவளோட சந்தோஷத்தில் நானும் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. हरं त्रिपुरभञ्जनमनन्तकृतकङ्कणमगन्तदयमन्तरहितम्
विरिञ्चि सुरमं हति पुरद्धर विचिन्तितपदं तरुणचन्द्रमकुटम् परं पदविकन्दितयमं भसितमण्डिततमो मदनवचनपरम् चिरन्तनममुं प्रणवसञ्चितनिधिं परचिरं தஞ்சாவூரில் 1961 SSLC முடித்தவுடன் வேலைக்கு சேர நினைத்திருந்தேன். அப்பொழுது கான்ட்ராக்டில் தான் போகணும்னு நினைத்திருந்தேன். அப்பொழுது சேதுராம் மாமா தான் எனக்கு வேண்டாம், நீ போய் கம்பெனியில் வேலை செய் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி மாமாட்ட போய் வேலை செய்யின்னு சொன்னார். ஸோ அந்த மாமா சொன்னதுனால தான் எனக்கு என்னுடைய லைஃபே வேறு மாதிரி போயிடுது. இல்லாட்டி இன்ஜினியரிங் லைனில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மாமா கிட்ட எல்லாம் கலந்து இது பண்ணுவோம். 1978 இது முத்து மாமா இருந்து போனபோது நானும் சேது மாமாவும் VHSல பல நாட்கள் வெளியில் படுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு அப்படியே இருப்போம். அது மாதிரி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மறக்க முடியாத நாள் என்னால் 1977 நான், கல்யாணி, சேது மாமா, வசந்தா மாமா எல்லோரும் காஞ்சிபுரம் சேர்ந்து பெரியவாரை சந்திக்கணும்னு சொன்னார். அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கி, ஏன்னா குழந்தைகள் ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்காக வேண்டின்னு வந்தோம். மாமாவோட போயிட்டு நல்ல ரமணி கேஃப்னு ஒரு போட்டில் தங்கிட்டு அங்கே காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டு வந்தோம். மாமாவுக்கு முதல்ல காஞ்சிபுரம் இட்லிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. இதுதான் எனக்கு என்னுடைய கம்பெனி கொஞ்சம் பிரச்சனை வந்த போது கூட மாமா படத்தை கட்டி ரெடி பண்ணினார். அது இதுவரையிலும் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லி கூட காமிக்கல. அதுதான் இன்றைக்கி வரலாம் இருக்கிற மரியாதை மாமாவுக்கு கொடுக்குறோன்னா அவ்வளோ மரியாதை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருக்காரு. நாங்களும் அதே மாதிரி மரியாதை இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய சதாபிஷேக நமஸ்காரம். சேதுமாமா, வசந்தாமணி 2 பேருக்கும் என்னுடைய அநேக நமஸ்காரங்கள். ஸ்ரீ சேதுமாமா, ஸ்ரீமதி வசந்தா மாமிக்கு எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். சதாபிஷேகம் தங்களுக்கு நடைபெறுகிறது என்பதை பற்றி மிக்க சந்தோஷம். எனது வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து 50 ஆண்டு காலங்கள் தங்கள் கீழ் பணிபுரிந்து என்னுடைய சுக துக்க விசேஷங்களை தங்களுடையது என்று பார்த்து என்னை சிறந்த மனிதனாக்கி வளர்த்தமைக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று தங்கள் பாதம் பணிகிறேன். இப்படிக்கு கோபாலன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சேதுமாமாவுக்கு சதாபிஷேகம் உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த குடும்பத்துடைய பிதாமகரவர், அதாவது எனக்கு 83 கல்யாணம் ஆகி 83 ஜூன்ல வாரத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஃபேமிலியை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது போல ஒருத்தரால் இத்தனை பேரை கட்டி காத்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுலேருந்து நிறைய பாடங்களை கற்றுட்டேன். அவர் ஒரு லைட் ஹவுஸ்னு சொல்லலாம், கலங்கரை விளக்கம் வச்சுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன் நான். எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அதனால கிட்டத்தட்ட அவரும் ஜே தாத்தாவும் 7 கசின் பிரதர்ஸ் சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதாவது ஓன் பிரதர்ஸு ஒன்னா இருக்க முடியாத காலங்களில் 2 கசின் பிரதர்ஸு, கசின் சிஸ்டர்ஸு, இவன் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலி இருக்கிறது நம்ம அதான் சொன்ன மாதிரி ஒரு லைட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே ஒரு உதாரணம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா புள்ள மாட்பன் தனியாக இருக்கிற காலங்களில் இத்தனை பேர் பிரதர்ஸ், இவ்வளவு சிஸ்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒன்னா ஒரே குடும்பமாக கட்டி காத்திருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆட்டது நிறைய பாடங்கள் கற்றுனேன். இன்னும் ஒரு விஷயம், ஒரு வாட்டி இந்த DX மருந்துக்காக அவர்கிட்ட கொடுக்க சொல்லி போனேன் நான். அவர் முதல் நாள் எங்கிட்ட ஒத்துண்டு சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னார். மறுநாள் போனப்போ சொன்னார், எங்க அம்மா இந்த மருந்து சாப்பிட சம்மந்தப்படலை, எங்க அம்மா சம்மந்தப்படாத எந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அதனால அவ்வளவு தூரம் அம்மா மேல மரியாதை இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் கூட நான் அவரை பார்த்து கத்துனேன் நான். சாய்ராம். சாய்ராம், மாமா ஒரு ஆலமரம், எனக்கு அதுக்கு மேல சொல்ல முடியல. ஸ்ரீ KSR என்று அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ சேதுமாமா ஸ்ரீமதி வசந்தா மாமி தம்பதிகளின் சதாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது நமது குடும்பத்திற்கு கிடைத்திருக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு என்று கருதுகிறேன். ஸ்ரீ சேதுமாமா அவர்கள் ஆதி நாள் முதல் இன்று வரை குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுக்கு ஏற்ப தன்னுடைய அப்பா காட்டிய வழியில் குடும்பத்தை நடத்துகின்றார். தன்னுடையது என்று இல்லாமல் தன்னுடைய சகோதரர், சகோதரி மற்றும் அத்தை அவர்களின் குடும்பத்தில் வந்த அனைத்து செல்வங்களுக்கும் எவ்வித பாகுபாடு இன்றி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய இளமை காலம் தொட்டு இன்று வரை
எந்தவிதமான நிலை ஏற்பட்டாலும் அதில் சிறிதும் தயக்கம் இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டுடன் இருக்கிறார். தன்னுடைய தாய் தந்தையை கடைசி காலம் வரை எவ்வித குறைபாடு இல்லாமல் மனம் கோணாமல் காப்பாற்றினார் என்பதில் எவ்வித எல்லளவு சந்தேகம் இல்லை என்பது பற்றி நமது உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் தெரியும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். குடும்பத்திலும் சரி தொழில் நிறுவனங்களிலும் ஏற்பட்ட இடையூறுகளுக்கும் சிறிதும் இடம் கொடுக்காமல் அதை திறம்பட நடத்துகிறார். சென்ற 1974ஆம் ஆண்டு அவருக்கு மிக சோதனை ஆண்டாக இருந்தது. அவருடைய அத்தை பிள்ளை சகோதரியின் கணவர் ஸ்ரீ முத்துசாமி மற்றும் அவருடைய சகோதரர் காலம் சென்ற ஸ்ரீ ஜெயராமையர் அவர்களின் மகன் ஸ்ரீ கல்யாணராமன் இருவரும் அடுத்தடுத்து ஆகஸ்ட் நவம்பரில் காலமானார்கள். அவர்கள் இருவரும் அவருடைய கட்டிட தொழிலுக்கு வலது இடது கரமாக உறுதுணையாக இருந்தார்கள். நான் திருச்சி பாரத கொதிகலன் ஆலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது இருவரையும் மருத்துவமனையில் பார்த்துக் கொள்வதற்காக வேலையை ரத்து செய்துவிட்டு இருவரும் காலமான பிறகு ஸ்ரீ சேதுமாமா என்னை தஞ்சையிலே அவருடன் வைத்துக் கொண்டு தனது மகனைப் போல காப்பாற்றினார். அன்றும் காப்பாற்றினார், இன்றும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஸ்ரீ சேதுமாமாவிடம் 1974 முதல் 2012 38 ஆண்டுகள் அவருடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவன், வேலை பார்த்தவன் என்ற முறையில் அவரை பற்றி தொகுப்பு அளிக்கிறேன். முதலிலே தொழிலே நம்பிக்கை, நாணயம், நேர்மை என்ற மூன்றையும் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார். பட்டய கணக்காளர்கள், வருடாந்திர வரவு செலவு கணக்குகள், பேலன்ஸ் ஷீட் தயாரிப்பாளர்கள், அதே போல அவருடைய நிர்வாகத்திற்கு, அதாவது முத்துவன்ராமன் கம்பெனிக்கு வரவு செலவு கணக்குகளை எழுதி பேலன்ஸ் ஷீட் வரை தயார் செய்து கொடுக்க என்னை தயார் செய்து அவரது அயராது கற்றுக் கொடுத்தமைக்கு எனக்கு பாராட்டுதலையும் வழங்கியவர். தஞ்சை மாநகராட்சியில் தொடர்ந்து கட்டிட சாலை வேலைகளை நடத்தி கொண்டு வந்த வகையில் அவரையே மற்ற ஒப்பந்தக்காரர்கள் தொடர்ந்து தலைவராக இருக்க வேண்டும் என்று பணிந்தார்கள். அதே போல BAI பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தஞ்சை சென்டரின் 8வது 9வது பிரதிநிதியாக சேர்மன் பதவி இவரை தேடி வந்தது. அவராக செல்லவில்லை. ஸ்ரீ சேதுமாமா அவர்கள் சட்டப்படிப்பு படித்து இருந்தாலும் அவர்கள் கட்டிட தொழிலிலே ஒரு முன்னோடியாக இருக்கிறார். தென்னக ரயில்வேயிலும் அதிலும் சென்ற 1980 கும்பகோணம் மகாமகம் நடைபெற்ற போது கும்பகோணம் ரயில்வே நிலையத்தில் முன்பு உள்ள போர்ட்டிகோ மற்றும் நடைபாதை அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே 45 நாட்களிலே எல்லா வேலைகளையும் முடித்துக் கொடுத்து தென்னக ரயில்வே திருச்சி டிவிஷனில் வழங்கப்பட்ட சான்றுகளே இதற்கு சாட்சியாகும். அந்த நேரத்தில் அவருடைய மைத்துனர் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஐயர் அவர்கள் காலமானார். அந்த மன வருத்தத்திலும் வேலையில் எவ்வித தயக்கமும் சுடக்கமும் இல்லாமல் வேலையை முடித்துக் கொடுத்தார் என்பது சான்று. ரயில்வே துறையைப் போல தமிழக பொதுப்பணித்துறை தஞ்சையில் உள்ள அரசு கட்டிடங்கள், மாநகராட்சி கட்டிடங்கள், சாலை பணிகள் மற்றும் தனியார் திருமண மண்டபங்கள், வீடுகள் என ஏராளமாக கட்டி கொடுத்தார். ஸ்ரீமதி SV மாமி என்று கூறுவார்கள். ஸ்ரீமதி வசந்தா மாமி பல்கலைக்கழக குடும்பத்திற்கு ஏற்ற உத்தமி. தனது நாத்தனார்கள் அவருடைய வாரிசுகள் என்று எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள். நாத்தனார்கள் காலமான பிறகு அவருடைய வாரிசுகளை தன் பிள்ளைகள், பெண்கள் என்று பாகுபாடு இன்றி தனக்கே உரித்தான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தஞ்சையில் இருந்த போதும் சரி, இப்போது சென்னையில் இருக்கின்ற போதும் சரி, காலை முதல் இரவு வரை சமையல் கட்டுதான் எனது கணவர் என்று விடாப்பிடியாக எல்லா வேலையையும் திறம்பட செய்வதில் வல்லமை படைத்தவர்களாக இருந்து வருகிறார். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் சமையல் கட்டை மறக்க மாட்டார். அதே போல தனது கணவர் ஸ்ரீ சேதுமாமாவின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு ஈடு கொடுத்து அதிலேயும் விடாப்பிடியாக வெற்றி நடை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை அவரிடம் கோபக்கரலையே கண்டதில்லை என நான் அறிகிறேன். எல்லோரும் அவருடைய வழிகளை பின்பற்றி அவரிடம் அறிந்து கொள்வோம். ஸ்ரீ சேதுமாமா ஸ்ரீமதி வசந்தா மாமிக்கு எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். சதாபிஷேகம் காணும் ஸ்ரீ கே சேதுமாமா, ஸ்ரீமதி வசந்தா மாமி ஆகிய இருவரும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து எல்லோரையும் சம்பரிஷியும்படி பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ராதாகிருஷ்ணன். मुतञ्चित निकुञ्चित पदं जलजलं चलितमञ्जुकटकम् सदञ्चित मुदञ्चित निकुञ्चित पदं जलजलं चलितमञ्जुकटकम् पदञ्जलि दृगञ्जनमनञ्जनमचञ्चल पदं जननभञ्जनकरम् कदम्बरुचिमम्बरवसम्परममम्बुद. உங்களோட தாத்தா கிருஷ்ணமூர்த்தி, பாட்டி சாவித்ரி. அவளுக்கு அந்த காலத்துலேருந்தே எல்லாருக்கும் உதவி பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி வீடை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய உறவுக்காரங்க வந்துன்னு போயிட்டு இருந்தாங்க.
இந்த காலத்தில் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. தன்னோட அப்பா அம்மா என்ன செஞ்சாலோ அதே தானும் செய்கிறத முடிவு பண்ணதுனால மாமா சேது மாமா அதே இன்ட்ரெஸ்டில் எல்லாரையும் ரொம்ப நன்னா கவனிச்சுட்டார். என்னோட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் சொல்லலாம். ஏன்னா பணமோ இருக்க வீடோ இது தவிர்த்து என்னோட ப்ரொஃபஷனலே டிசைட் பண்ணது மாமா தான். அவர் ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசியில் படிக்கும்போது செமஸ்டர் அங்கே வந்து மாமாவோட ஸ்பெண்ட் பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னு கற்றுட்டேன். அந்த விதத்தில் மாமா என்னை 4வது வருஷத்துலேருந்தே பில்டிங்லாம் டிசைன் பண்ண சொல்லி அங்கே குருதயாள் கல்யாண மண்டபம், இன்னும் பல மண்டபங்களை, இன்னும் வீடுகள் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்து இன்ஜினியரிங் படித்து முடிக்கும்போது நான் ஒரு நல்ல டிசைன் இன்ஜினியர் ஆனேன். இன்றைக்கி நான் சேர்மன் சிசிசியில் இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் மாமா தான். இதை நான் இன்றைக்கி பெருமைக்காக சொல்லலை. தமிழில் ஆனந்த விகடன் தமிழ் சிஓன்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அன்றைக்கே நான் இதை வந்து தமிழ் சிஓ புஸ்தகத்திலே இதை நான் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். என்னோடய மாமாவினால் தான் என்னோட கேரியரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி கேரியரே சிவில் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது இருந்தது. அதுக்கு நான் மாமாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிலைமையில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது இந்த உலகத்தில் இந்த சமயத்தில் எதிர்பார்க்க முடியாது. அந்த காலத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதனால் அவருக்கு நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அவர் வந்து சந்தோஷங்கிறது அவருக்கு எப்போ வருதுன்னா பல உறவுக்காரங்களோடு சேர்ந்து சாப்பிட்றது, உறவுக்காரங்களோட பேசுகிறது, இதுதான் அவரோட சந்தோஷமான வாழ்க்கையே. இது வந்து ஓஷோ அந்த காலத்தில் இதை பற்றி பேசியிருக்கார். ஆல்மோஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி மாமா வந்து முழுக்க எல்லாரோடையும் இருந்து ஆசையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார விரும்பினவர் மாமா. இதுக்கு முழு ஒத்துமை இதுவும் நன்றாக நடக்கணும்னா வசந்தா மாமியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாமியோட அசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியில் அது ஃபுல்லாக நடக்காது. இதுக்கு மாமியோட முழு ஒத்துழைப்பு இருந்ததுனால எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ட்ரீஸில் பிரான்ச்சஸில் எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் தஞ்சாவூர் எல்லாருமே பேஸாக வச்சுருந்தாங்க. they spend some time with them. they'll have at least one food in the house. Almost everybody in the branch had at least one food in the house. We are all grateful to Mama and Mami for this. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சது சித்தப்பா. நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகணுங்கிறத நான் சித்தப்பா கிட்டேருந்து கற்றுண்டேன். சேது மாமாவின் இந்த 80வது வைபவத்தில் எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். சேகர், கௌரி அண்ட் ஃபேமிலி, துர்காதாஸ், கௌரி அண்ட் ஃபேமிலி எங்கள் எல்லாருடைய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அவள்லாம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிறதுனால அவளுடைய சார்பில் நான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த 80வது வைபவத்தில் ஒரு சின்ன தாட் என்ன மைண்டை க்ராஸ் பண்ணுறது, அதை ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் வித் யூ. இந்த மகாபாரதத்தில் வாருக்கு பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு துவாரகைக்கு பக்கத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசின்னு இருக்கா. துவாரகை அப்படியே கடலுக்குள்ளே போயின்னு இருக்கிறது. அப்போது அர்ஜுனன் கவலையோட கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா, லைஃப் இஸ் லைக் இட்ஸ் ஒன்லி எ நேம் அண்ட் இட் இஸ் ஒன்லி எ மெமரி அப்படிங்கிறார். அதுதான் இந்த மாடர்ன் லாங்குவேஜில் தேசே ஹியூமன் பாடி இஸ் நத்திங் பட் a group of DNA or a heap of DNA அப்படிங்கிறார். The body is made up of 5 elements: நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. The birth is nothing but an integration of these 5 elements, and ultimately after several years it disintegrates into the base 5 elements.
ஜனனம் என்பது ஒரு சம்பவம், மரணம் என்பது ஒரு சம்பவம். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலம் பல பேருக்கு சம்பவமே, சில பேருக்கு சரித்திரமே, சில பேருக்கு சகாப்தமாகவும் முடிகிறது. இந்த ஜென்மத்திலே பல பேரின் வாழ்க்கைக்கு ஒளிர்ந்தனாலே இந்த ஜென்மத்திலேயே பல ஜென்மத்தை கண்டவர் சேதுமாமா. அதனால் அவருடைய நேம், அவருடைய மெமரி அப்படிங்கிறது ஒரு சகாப்தம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சம்பவம், இட் இஸ் நாட் ஈவன் அ சரித்திரம், இட் இஸ் அ சகாப்தம். பல பேரின் வாழ்க்கைக்கு ஒளி தந்ததினாலே அவர் ஒரு கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையிலையும் ப்ரெசன்ட் பண்ணேன். ஸோ இட் இஸ் எ சகாப்தம் ஃபார் ஹிம். ஸோ இந்த நன்னாளில் எங்களுடைய நமஸ்காரங்களை சேதுமாமா மாமிக்கு அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். ரிகார்ட்ஸ், துர்காதாஸ். நமஸ்காரம். எங்கள் அம்மாவும் வழியும் எங்கள் அப்பா வழியும் 2 பேருமே பாண்டூர். அதனால் உறவு ஜாஸ்தி, உறவுடைய பிடிப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இணக்கமாகவே எப்போதுமே இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சவரை எங்கள் குடும்பத்தில், பிஆருங்கிற குடும்பத்தில், ஜெயலட்சுமி, பாப்பா, பிஆருங்கிற குடும்பத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். எங்கள் குடும்பத்தில் எது நடந்தாலும் ஒரு பருப்பு சாம்பார் வச்சாலும் எங்கள் மாமா இல்லாமல் நடக்காதுங்க. பாயசம் வச்சா எங்கள் மாமா கேட்காம பண்ண மாட்டோம். எங்கள் மாமா குடும்பம் ரொம்ப சம்சார குடும்பம். சம்சாரம் என்பது வீணைனார். அந்த வீணையை அழகாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில் மீட்டு அந்த ராகத்தையும் அந்த மியூசிக்கையும் அந்த பாடலையும் எல்லாரும் ரசிக்க முடியாத இன்றைய வரைக்கும் வச்சுட்டுருக்கார். அது ரொம்ப ரகசியம். அது என்னன்னு எனக்கு தெரியல. அது சிதம்பரம் ரகசியமா, அது தஞ்சாவூர் ரகசியமா, பாண்டூர் ரகசியமா என்னன்னு எனக்கு. எங்கள் குடும்பத்தில், தஞ்சாவூர் குடும்பத்தில் அந்த காலத்தில் ஒரு மினிமம் 40 பேர் இருப்பாள். ஆற்றுல இருக்கிறவா 40 பேர், கெஸ்ட்டெல்லாம் வேறு. அந்த 40 பேருக்கும் எப்போதும் எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் எப்போதுமே சிரிப்புடனும் ஒருத்தருக்கொத்தர் ஒரு வாஞ்சையுடன் எந்த விதமான மனக்கசப்பு இல்லாமல் அந்த குடும்பம் ஒரு ஆலமரமாகவே இருந்தது. அது என்னன்னு அதுக்கும் எனக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு 4 நாள் லீவ் விட்டால் போதும், உடனே நாங்கள் 3 பேரும் ஓடிவிட்டோம் தஞ்சாவூர். ஏன்னா அங்கே ஈர்ப்பு சக்தி. ஏன்னா எங்கள் மாமா எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் ஹோட்டல் கழிச்சுன்னு போவார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். அதுதான் எங்களுக்கு அப்போ ஐஸ்கிரீமோட ஃப்ரூட் சாலட் நீங்கள் வாங்கி தரண்டாம்பார். ஸோ அதுக்காகவே இங்கேருந்து எல்லாம் ஓடுவோம். எங்களால் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் ஃப்ரூட் சாலட் கிடைக்கும் அங்கே டோலுக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் இருக்கும்போது இந்த லீவ், வெக்கேஷன், குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு அப்படின்னு இருந்ததுனாக்க ஒவ்வொரு வெக்கேஷன்லேயும் ஒரு வாரத்துக்கு ஒரு தூரம் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோட்டல் கழிச்சுன்னு போவோம். ரூப் கார்டன் ஹோட்டல்டா, தஞ்சாவூர் கஃபே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குடா, அங்கே முனிசிபாலிட்டியில் திரும்ப நெல்லுங்க வாசல் நாங்களாம் ஐஸ்கிரீம் போகிறோன்னு சொல்லி ஃப்ரூட் சாலட், ஒரு மசாலா தோசை. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இனிப்பு எங்களெல்லாம் ரொம்ப கவர்ந்தது. வர எங்கள் குடும்பத்தில், அதாவது தஞ்சாவூர் குடும்பத்தில் மாமான்னா 2 மாமா. ஒருத்தர் ஜெய மாமான்னு பேர், ஒருத்தர் சேது மாமான்னு பேர். அதனால் நாங்கள் ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் எங்களுக்குள்ள பெரியவர் சின்னவர் அப்படின்னு ஒரு நிக்நேம் உண்டாக்கியிருக்கோம். அதுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் அது தெரிஞ்சும் அவர் தனக்குள்ளே அதை ரசிச்சுட்டு அதை ஒரு இளமரவா காமரவா கொண்டு போயிருந்தார். பெரிய மாமாவோட பெரியவரோட சின்னவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா கட்டுப்பாடு இருக்கும், அதே சமயத்தில் எந்த விதமான கோபதாமம் இன்னி வரைக்கும் அவர் மூஞ்சில் வந்தது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. பொறுமையின் சிகரம்னா அவர் தான்.
அந்த சம்சார சாகரத்தில் எத்தனையோ அலைகள் வரும். அலைகள் வரும்போது குனிஞ்சு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாள். அவர் குனிந்தாரோ நிமிர்ந்தாரோ ஃபேஸ் பண்ணாரோ எதிர்நீச்சல் போட்டாரோ எங்களுக்கு தெரியாது. எங்களை எல்லாரும் அந்த ஒரு பிஸ்னஸில் ஏற்றம் இறக்கமோ அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு ஏற்றம் இறக்கமோ எது நடந்தாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மாட்டுக்கு எப்போதும் போல் சந்தோஷமான நிலைமை தான் எப்போதும் நின்றுருக்கும். எல்லாரும் போய் அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம். அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது அவர்கிட்ட கிடையாது. எந்த டாபிக் வேணாலும் பேசலாம். அவர் நாங்கள் எல்லாம் பொழுது போகாது, உடனே காலம்புரை வா போகலாம் சைட்டுக்கு போகலான்ட்டு வேனில் ஆக்ஷன் போவார். சைட்டில் போய் அங்கே மண்ணு கல்லில் வேறு போகிறோம். அப்போவே எங்களுக்கு கட்டிடக்கலையெல்லாம் என்னங்கிற சொல்லி கொடுத்தார். சின்ன எனக்கு ஞாபகம் இருக்குது, 5 வயசுல நினைக்கிறேன் அவருடைய கல்யாணம் பெரிய கிரேட்டாக இருந்தது. அப்போவே எங்களுக்கெல்லாம் அவர் வெல்வெட்டு மெத்த தைச்சுட்டாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த தஞ்சாவூரில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே, எங்கள் அண்ணன் தம்பி என்னை பொறுத்த தெரிஞ்சவர் எல்லாருக்குமே வெல்வெட் ட்ராயர் வாங்கி கொடுத்தாரு. அந்த வெல்வெட் ட்ராயருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். இப்போல்லாம் ஒரு அதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அந்த ட்ரௌசர் மட்டுமே. அதை நான் 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ SSLC படிக்க 15 வயசு வரைக்கும் ரொம்ப அதை போட்டுட்டே அலைவோம். நாங்கள் எந்த பார்ட்டி, எந்த ஃபங்க்ஷன், எந்த மேரேஜ்னாலும் அந்த இதுதான். யார் கேட்டாலும் என்னடா இது ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லலாம். மாமா வாங்கி கொடுத்து ரொம்ப பெருமையாக சொல்லி போனாங்க. அந்த வெல்வெட் ட்ராயர் மறக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்ததும் அவர் தான். தாய் மாமன்கிறது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அசைன்மெண்ட்டு, டிஃபிகல்ட் ரோல். ஏன்னா கூட பிறந்த சகோதரிகள் உடைய குடும்பம் அதை அரவணைச்சு போகிறதுங்கிறது அவருடைய கட்டாயம். என்னை பொறுத்தவரை அந்த தாய் மாமான்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரா அவர். ஏன்னா தாய் மாமா பிற்காலத்தில் மாமா நாரா ஆகிட்டார் அவர். அதனால் என்னை பொறுத்தவரை 2 உறவு அவருக்கு. என்னிடம் ரொம்ப ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துப்பார். இப்போ நாங்கள் இருக்கிற கிரகமே அவர் தான் வாங்கி கொடுத்தார். நாங்கள் தான் வாங்கினோம். அதை வாங்க சொல்லி அதில் இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் களையப்பட்டு இது இந்த விலை போகும் வரும்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாயவரத்தில் இருந்த எங்களை தஞ்சாவூர் குடும்பத்துக்கும் சரி மாயவரம் குடும்பத்துக்கும் சொல்லி ஒரு வீடை எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. துணிஞ்சு வாங்கிடான்னு சொல்லி வாங்கி கொடுத்தது தான் இப்போ நாங்கள் இருக்கோம். அதனால் எங்களுடைய அன்பு உறவுங்கிறது விலை மதிக்க முடியாமல் இருந்தாலும் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வாங்கி கொடுத்தது அவர் தான். எந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அதுவும் கூட பிறந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உடனே வந்துடுவார். மைத்துனர் சகல யாருடைய ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது பொன் பார்க்குறதுலேருந்து கடி சாப்பாடு கூட வர்றதுலேருந்து அவர் வந்துடுவார். தன்னுடைய வீட்டில் தஞ்சாவூரில் வீட்டில் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் தன்னுடைய பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடவே மாட்டார். அதை பார்த்துருக்கேன். அது இன்னும் ரொம்ப அது என்னன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ பொறுப்பு, அவ்வளோ கவலை மனசில் ஓடின்னு இருக்கோம். எல்லோரையும் சாப்பிட்டியாம்பார். க்ரௌடை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து டின்னர்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டியாம்பார். ஒன்று பார்த்து வேலை செஞ்சுட்ருப்பார். ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் தான் பார்த்தா எங்கள் மாமி சொல்லுவார், மாமா சாப்பிட்டாரு கல்டான்னு கேட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த கேட்டால் நான் ரசம் தான் குடித்தேன் பார். அவர் வசந்தா என்கின்ற எங்கள் மாமியை கல்யாணம் பண்ணின்றது வசந்தம் அடைந்தாலும் அது ஒரு தஞ்சாவூரில் ஒரு வசந்த மாளிகை கட்டி விட்டார். அது வசந்தாக்காக கட்டினாரோ அல்லது தனக்காக கட்டினாரோ எங்களுக்கு தெரியாது. அந்த மாளிகையில் இப்போ இருக்கிற உசுரில் இருக்கிற பெரியவா எச்சியிலேருந்து அவருடைய சகோதரி எச்சியிலேருந்து கீழ்கலையில் இருக்கிற ரம்யா வரைக்கும் அந்த வீட்டில் அந்த மாளிகையில் புரண்டது நான் உள்பட. அந்த வீடு மெமரபிள். தாஜ்மஹாலை பற்றி எங்களுக்கு தெரியுமோ தெரியாது. தஞ்சாவூரில் இருக்கிற PVK ஹவுஸை மறக்க முடியாது யார் வந்தாலும் விருந்து. இதை தவிர பாப்பநாசன் சிவன் அன்றைக்கே ஒன்று பாடினான், என்ன கவி பாடினாலும்
உந்தன் உள்ளம் இறங்குவதில்லையே, இன்னும் என்ன சோதனையோ, மாமனும் கண்டு கொள்வதில்லை, மாமியோ கேட்பதில்லை அப்படின்னு பாடினார். அந்த பாப்பரான் சிவனும் பழைய காலத்து 56 வருஷத்துக்குள்ளே பாடினார். அந்த சிவனுடைய பையன் முருகன் என்கின்ற பாலகுமார் இன்றைக்கு சொல்கிறார், மாமனும் மாமியும் கண்டு கொண்டே இருக்கின்றார்கள், எங்களை அரவணைத்து செல்கிறார்கள் என்றைக்குமே, கண்ணை இமை காப்பது போல் எங்களை அவர் காத்து கொண்டு இருக்கிறார் எங்கள் மாமா மாமியும் அப்படின்னு. எங்கள் மாமிகிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி சதாபிஷேகம் பண்ண போகிறோம், நான் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் உண்டு, என்ன கார் வச்சுக்கிறது, மாருதி கார் வைக்கிறதா இல்லை முண்டை கார் வைக்கிறதா இல்லை என்ன கார் இது BMW கார் வைக்கிறதா, ஏன்னா அன்றைக்கி நாங்கள் சரியாக பார்க்கல, இன்றைக்கி பார்க்க போகிறோம், நீங்கள் ரொம்ப இந்த காலத்து MS சுப்புலட்சுமி, நீங்கள் அழகாக பாடுவீங்க, அதனால் நீங்கள் அந்த ஊர்வலம் வரும்போது, மாப்பிள்ளை ஊர்வலம் வரும்போது நீங்கள் வந்து உங்களை அழைச்சின்னு போவோம், நீங்களும் அது அன்றைக்கி இருந்த மாதிரியே, ஏன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்காது, அன்றைக்கி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நீங்கள் பாடணும், நாங்கள்லாம் அதை கேட்கணும், விட மாட்டோம் அவங்களான்னு சொன்னோம். எனக்கு மாருதி கார் வேண்டாம், முண்டை காரம் வேண்டாம், எனக்கு வேண்டிய ஒரே கார் என்ன நான் கொண்டாங்க அப்படின்னு நாங்கள்லாம் ஆச்சரியத்தோடு என்ன சொல்ல போகிறாளோ, ஏரோப்ளேன் கேட்க போகிறாளோ அப்படின்னு காத்துருந்தோம். கடைசியில் எனக்கு வேண்டிய பெஸ்ட்டு கார் என்னென்னா எங்கள் ஆற்றுக்காரன்னு பக்கத்தில் ஆற்றுக்காரரை போய் போட்டேன். ஸோ அவ்வளோ அந்யோன்யம் 2 பேருக்கும். எவ்ரி மென் சக்ஸஸ் விமன் பிஹைண்டுன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய ப்ராவர்பு உண்டு. ஆனால் எங்கள் மாமாவுடைய எவ்வளவோ இந்த 80 வயசில் அதில் வந்து அவருடைய ஏகப்பட்ட எண்ணில் அடங்காத வேதனையும் சோதனையும் எதிர்நீச்சலையும் கண்டவர் அவர். அது எல்லாத்தையும் என்ன பண்ணினாருன்னு தெரியாது, எல்லாத்தையும் மீறி எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் எல்லோருக்கும் பயனுள்ள மனிதாபி இருந்தார்னா எங்கள் குடும்பத்தில் சேது மாமாங்கிறது தான். தொழிலில் நாணயம் கண்ணியம் அவர்கிட்ட எப்போதுமே உண்டு. அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் 2-3 பேர் தான் வச்சுட்டுருப்பார், அது மேலே மூவ் பண்ண மாட்டார். அந்த தஞ்சாவூர் வீட்டில் ஹாலில் கரும்பு சேரில் சாஞ்சின்னு கம்பீரமாக உட்காந்தாருன்னா அது ஒரு ராஜ மரியாதை தான். நாங்கள் எல்லாம் இப்போ குழந்தைங்கள்லாம் போய் மடியில் போய் விளையாடுவோம், யாரையும் எதுவும் அடித்தது கிடையாது, யாரையும் கோச்சிட்டது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே தீபாவளியோ பொங்கலோ அல்லது கல்யாணமோ இல்லை யாராவது உறவுக்காரா அல்லது அது வந்து உறவுங்கிறது கெட்ட உறவோ அல்லது தள்ளி இருக்கிற உறவுக்காரதோ தெரியாது, பாட்டியை உடனே வந்துடுவாள். எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் உள்ள ஆலமரம் சாவித்திரி பாட்டின்னு பேர், சித்தி பாட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த அவளுக்கு வேஷ்டி வாங்கணும் புடம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாள். அதையும் எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் எஸ் வாங்கிக்கோ அப்படின்ட்டு எந்த ஃபங்க்ஷன்லேயும் எந்த காலகட்டத்திலையும் தனக்கு நிகர் தானே என்று நிலைநிறுத்தக்கூடியவர். அவருடைய மருமகனாக இருப்பதிலும் நெபியோக இருப்பதிலும் மாப்பிள்ளையாக இருப்பதிலும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர்கிட்ட கற்றுண்ட பாடம்னு ஒன்று இருக்குது, அதான் என்னால் இன்னும் அதை நடைமுறையில் படுத்த முடியல. பொறுமை. இந்த பொறுமைங்கிறது அவர் கண்டுபிடிச்ச மை. அவர் இன்னும் 1008 குறை காண்பதற்காக இப்போ இந்த வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்து எங்களுக்கு உடையாக நிழலாக ஆபத் பாண்டவனாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்காரம். லலிதா பாலகுமார், சேதுராமனோட மூத்த பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் நடக்க இருக்குது. அதுக்கு எங்கள் எல்லாரோடைய நமஸ்காரம், அவளோட ஆசீர்வாதத்தை வேண்டி ஆண்டவனை பிரார்த்தித்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். சேது மாமாவுக்கு சதாபிஷேகம் வருவது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம்.
எல்லாரும் கலந்துண்டு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த சமயத்தில் இந்த சபையில் கூடியிருக்கிறவளில் அவரோட ரொம்ப வருஷம் இருந்ததில் நான் ஒருத்தன் அப்படிங்கிறதுல பெருமை கொள்கிறேன். அதாவது 1959 நான் அவரோட சேர்ந்துருக்கேன். 1962 தான் மாமியே வந்தால் அவளை கல்யாணம் 1962 தான். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்கா, எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி வந்தாலும் உடனே குதிக்க மாட்டார், முகத்தில் கூட தெரியாது. அதே மாதிரி ஒரு இடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சமாச்சாரம் வந்தாலும் அதையும் அவர் மூஞ்சில் காமிக்க மாட்டார். ரெண்டையுமே ஒன்றா பாவிச்சு எடுத்து 15 வயசில் என்னுடைய தகப்பனாரை இழந்து நின்ன என்ன வழிகாட்டி ஒரு நண்பனாக, உற்ற நண்பனாக, ஒரு மனிதனாக்கிய மாமனிதர் அவர். ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடுன்னு சொல்லுவாள். எல்லாமே ரொம்ப கரெக்டாக பண்ணி அவருடைய ரோலை பண்ணி. தாத்தா 2 பேரும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஆரம்பித்தா. அதே மாதிரி அப்பாவும் பெரியப்பாவும் அதை கண்டினியூ பண்ணினான். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மற்றவாளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பற்றி யோசிக்காமல் அடுத்தவாளோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இதோட ஃபுல் கான்செப்டே. அதை நான் இவாக்கிட்டேன்னு தான் கற்றுண்டேன். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனும் அடுத்தவாளை மதிச்சுண்டு அடுத்தவாளோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இல்லைன்னாலும் எல்லாரோடையும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். அதை பெரியவாக்கிட்டேருந்து நம்ம எல்லோரும் கற்றுண்டோம். பிவிகே ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னோட நமஸ்காரம். உமா ஃப்ரம் மதுரை. உமா அண்ட் சங்கர் ராமன் சொல்கிறது என்னன்னாக்க, மாமா மாமியோட சதாபிஷேகத்துக்கு எங்கள் எல்லாருக்கும் கலந்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மாமா எங்கள் அம்மா அப்பாட்ட தான் படித்தேன், அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் எல்லாரும் அவர்கிட்ட தான் வளர்ந்தோம், குட்டி குழந்தைகளாக வளர்ந்தோம். அவர் நம்மளோட குழந்தையா இருந்து ஒரு தாய் தகப்பனாக இருந்து எல்லாருக்கும் நிறைய செஞ்சுருக்கார். அவர் ஆனால் எந்த ஃபோட்டோலையுமே அவர் மாட்டிக்க மாட்டார். அனதர் திங், நாங்கள் ராமேஸ்வரம் போன போது அவருக்கு அபிஷேகம் பண்ணதை பார்த்தபோது சதாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும், அவருக்கு எல்லாரும் செய்யணும்னு நினச்சோம். ஸோ எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கலந்துட்டுருக்கோம். தேங்க்யூ. நமஸ்காரம் டு போத் Sethu Mama and Mami on their 80th birthday. மாமாவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறத, I felt that I was like a bubble in the ocean which is trying to measure the depth of the ocean. Therefore, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் எனிவே, மாமா இஸ் அ ஓஷன் அண்ட் one of the things that we cherished is the importance that he gave to values in life. And if all of us are what we are today, we owe a lot to both Mama and Mami. Most of the values we have imbibed from them. And nowadays joint family concept is, but as a head of the joint family, he was able to keep the whole family together, and 4 generations of people were there in Tanjavur, beginning from Sethu Mama's mother, and then Sethu Mama's line, and then all of us, and all the youngsters at that time, all the children, Krishna, Ram, Prasad, etc., etc., etc. Therefore, 4 generations of people were together. If today we are all in this position, it is because of the tireless work of Mama and Mami. There is no doubt about that. And therefore, I think no amount of thanks is sufficient or we can never be able to repay this debt of gratitude. Therefore,
thank you, Mama, for all the nice times that we have had in Tanjavur. May, June was the period that we always waited for, because we loved coming here, and in the old Tanjore house there were minimum of 30 to 40 people there, as I told you, spread over 4 generations, and it was such a wonderful experience that all of us had during those times. And the credit for that will largely go to Mama and Mami. Both Mama and Mami are made for each other. Therefore, the made for each other blend has set our family trend. That is what I will say. Therefore, thank you once again, Mama, and we hope that we will all be there to see your Kanakabhishekam also, along with Mami. அவர் பேசிட்டார். நான் என்ன பேசணும்னு நினைச்சது நினைக்காதது எல்லாம் சேர்த்து பேசியதுனால எனக்கு இப்போ பேசுறதுக்கு வேர்ட்ஸே இல்லை மாமா. உன்னோட பர்த்டேக்கு எங்கள் எல்லாரோட நமஸ்காரம். உன்ட்டு இந்த சிம்பிள் வே ஆஃப் லைஃப் எப்படிங்கிறத நிறைய கற்றுட்டோம். நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் எப்படி ஆதரித்து அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து ஒருத்தர் மனசு கோணாமல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அப்படி கொண்டு போகிறது எப்படின்னு உன்கிட்டேருந்து தான் நாங்கள் கற்றுன்னு இருக்கோம். அது ஆனால் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் இட். அட்லீஸ்ட் உன் கனகாபிஷேகத்துக்குள்ளேயாவது நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறோம். எங்கள் குழந்தைகள் 2 பேரும் அப்படி தஞ்சாவூர் வந்தால் தாத்தாவோட வெளியில் போகணும், தாத்தா இது வாங்கி கொடுப்பா, பாம்பே ஸ்வீட் ஸ்டால்லேருந்து அது பண்ணுவா இது பண்ணுவா சொல்லி உன்னோட கம்பெனி ஜே தாத்தா கம்பெனியை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கா. உன்கிட்ட துளி கூட பயமே இல்லாமல் வி கேன் மூவ் அலாங் வித் யூ. எந்த ஃபியரும் கிடையாது. ஆஹா மாமா இவ்வளோ பெரியவாளா இருக்கா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற இதுவே எனிதிங் ஈஸிலி அப்ரோச்சபிள். ஈஸிலி வி கேன் சே வாட் எவர் வி வாண்ட் அண்ட் திங்ஸ் ஆர் டன். அதுதான். அண்ட் இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். இந்த 80th பர்த்டேக்கு ஒன்னையும் மாமியும் நாங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். Manappa has spoken everything, so I don't have much to say. I remember na eppo Tanjavur ponadum Tata will immediately be there. He'll keep pampering me with lot of food. He'll take me to the Bombay sweet stall, buy me lots of sweets there, and then he'll take me all over Tanjavur. He'll make sure I go to the Bragadishwar temple and then the Tanjavur palace, right? And then yeah, he's very, very nice, and every time I go there, I feel, I have so much fun there. I'll take away a lot of things. Such a huge family. All of us will have so much fun there. And I wish Mama and Mami very, very, hope I see them for that Kanakabhishekam as well, and wish them a very happy birthday, 80th birthday. शिवं दशदिगतर विजृम्भितकरं करलसं मृगशशिं पशुपतिं हरं शशिधनञ्जय पतङ्गयनसं परचिदम्बरनटं हृदि भजे. परं सुरवरं पुरहरं पशुपतिं जनिततन्तिं. Pranams to Sethu Mama and Vasantha Attai. மாமாவை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது என்னோட நிச்சயதார்த்தத்தும் போது பொண்ணு பார்க்குற டயத்தில் மாமா ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். தட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அவரோட இன்வால்மெண்ட் இன் அவர் மேரேஜ் வாஸ் எக்ஸலண்ட்டு. அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே வந்து டுக் பர்சனல் இனிஷியேட்டிவ், டிட் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் கூட when I want to have an investment, I told him that I need to have an investment, a good investment in Tanjore. He readily accepted and said, time will come, I will give you a good investment offer. So he gave me a good investment offer,
and really I could see a considerable value appreciation today, even if I realized that investment thanks to him, and the way he maintained the property without any expectation, nothing from on his own. He did everything, including the payment of taxes, the necessary repairs and maintenance. Everything was done by him without my interference. I used to get very well managed, and I could see the fruit of it even now, even today. Going to be a wonderful occasion. He's a great person, and who in his life has dedicated for others. Namaskaram. மாமாவை பற்றி நான் என்ன சொல்கிறது, என்னால் அதை ஃபியூ வேர்ட்ஸில் என்னால் சொல்ல முடியுமானே எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐம் கோயிங் டு கெட் எமோஷ்னல். எனக்கு நினைவு தெரிஞ்சு தாத்தா மாமா இவ தான் எனக்கு. வேற ஐ காண்ட் ஈவன் தேங்க் ஹிம் இன் ஃபியூ வேர்ட்ஸ். என்னோட லைஃப்பில் எனக்கு அப்பாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தாத்தாவும் மாமாவும் தான் எல்லாமே இருந்திருக்கா. என்னோட படிப்பாகட்டும், நான் மேலே படிக்கணும்னு நினச்ச போது, நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணணும்னு நினச்ச போதெல்லாம் மாமா ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணினா. நிறைய பேர் சொன்னா இவ்வளோலாம் காஸ்ட்லியாக கோர்ஸ் பண்ணணுமான்னு. மாமா வந்து தாத்தா கிட்ட சொல்லி அவன் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணினா. கல்யாணத்துக்கு நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமும் எனக்கு மாமா தான் எனக்கு ரொம்ப கைட் பண்ணியிருக்கா, அட்வைஸ் பண்ணியிருக்கா. என்ன சொல்கிறது, என்னால் வந்து தேங்க் பண்ணுறதுக்கு ஐ கான்ட் தேங்க் ஹிம் எனஃப். ஸோ மச் he has played a role in my life. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து வீடு கட்டுறது அதை பற்றிலாம் நான் வந்து அது ஒரு பெரிய விஷயமாலாம் நான் நினச்சதே கிடையாது. எல்லாமே மாமா பார்த்துட்டுருவா, அவ்வளோதான். அவர் சொல்கிற மாதிரி நிஜமாவே till today we are indebted to him for that, and till today it is a very good investment option that mama gave for us. என்னன்னைக்கும் மாமாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மாமா, ஸோ மச் ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. எங்களெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னா இது வந்து உங்களால் தான். தேங்க்ஸ் மாமா அண்ட் வசந்தா தாய், ஹாப்பி பர்த்டே. சேது மாமா அண்ட் வசந்தா பாட்டி நமஸ்காரம். மெயினாக நான் வந்து தஞ்சாவூர்லாம் பற்றி கேட்டது மெயினாக வாஸ் ஃப்ரம் அம்மா, மாமா அண்ட் அம்மம்மா. Mama, every time she talks about you, I can see it on her eyes how much she loves you. Like the first thing she told me long ago was her ring. I asked her who gave it with her initials SL, and she was like, Sedu Mama dhan panni kurtha abdin solte. She told it with this like so much of love in her eyes. I still remember this till today. And the first memory in Tanjavur house was the big jula. I was very excited about that. And appo na kekkumbodhu amma used to tell all these memories of her childhood. And the 4 pillars la ukati vechiruva if we do anything wrong na solva. And then she used to talk about how thai sadam la pesenje ellarku utti viduva adila. She used to tell many stories and all that. I used to feel jealous. Why don't I have so many cousins of Dina? I used to feel very, very jealous. So yeah, namaskaram to you. Happy birthday mama again. Sedu Tata and Vasanta Party, happy birthday. Happy birthday மாமா. உனக்கும் அத்தைக்கும் எங்களோட பிறந்த நாள் நமஸ்காரங்கள். ஹலோ மாமா. ஹலோ அத்தை. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாமா அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து அர்த்தம் பார்த்தா அதில் சேது மாமான்னு தான் போட்டுரும். அவ்வளோ கிரேட் எங்கள் மாமா. மாமா பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். 1980s நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அதர் தேன் மெட்ராஸ் தஞ்சாவூர் தான். அந்த பெரிய வீடு தான். எல்லோரும் லீவுன்னா மாமாவும் ஜோஜா மாமாவும் அங்கே லெட்டர் போட்டுருவோம். எங்களுக்கெல்லாம் வண்டி அனுப்புவார் அங்கேருந்து. நாங்கள்லாம் வண்டியில் ஏறி இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போயிடுவோம். எத்தனை நாள் தங்குவோம்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கேயே இருப்போம். அந்த வீட்டில் ஒரு 40-50 பேருக்கு மேலே இருப்பாங்க. நல்லா ஒரு பெரிய தினமும் விருந்து மாதிரி ஒரு சாப்பாடு வரும். பக்கெட்டில் சாம்பாரும் ரசமும் வரும். அதை பார்த்தா குரு உடனே ரொம்ப சந்தோஷப்படுவான். பக்கெட்டில் சாம்பார் ரசம் வந்துட்டுருங்க. அந்த மாதிரி தினமும்
அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி அத்தனை பேருக்கு நாங்கள்லாம் வந்து எங்கள் அம்மாக்கிட்டே போக மாட்டோம் தஞ்சாவூர் போனால். ஏன்னா எங்கள் அம்மாட்ட போனேன்னா ஏதாவது கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா, எங்கள் அத்தை, மன்னி, பெரியப்பான்னு சொல்லிட்டு இப்படியே விளையாடிட்டு இருக்கோம். அவ்வளோ கிரேட் டைம் டியூரிங் 1980s. அப்போல்லாம் மாமா வந்து நிறையா சைட்டு விசிட்டுக்கெல்லாம் எங்களை கூட கூட்டின்னு போவார். அவர் கட்டுற பில்டிங்ஸு, வீடு, கல்யாண மண்டபம், இது எல்லாத்துக்கும் எங்களையும் கூட கூட்டின்னு போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது என்ன காட்டுறேன், அது என்ன காட்டுறேன், அது இது எல்லாம் சொல்லுவார். மாமா வந்து தஞ்சாவூர் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அதோட ஆஃபீஸ் பேரராக இருந்தார். அதோட மீட்டிங் எல்லாமே எங்களை கூட்டின்னு போவார். எங்களுக்கும் பில்டர்ஸ் அசோசியேஷன் சம்மந்தமே இருக்காது, ஆனால் மாமா கூட போவோம். மாமா வந்து கூடயே எங்கள் எல்லாரையும் அழைச்சின்னு போய் அதில் வந்து மாமா வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கோம். அதில் எங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. மாமா வந்து ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச் கொடுக்கறது, vote ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறது, வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து 1980s வந்து மறக்க முடியாத ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், இங்கே எல்லா கசன்ஸுக்கும். 1990 வந்து மாமா வந்து அதுக்கு முன்னாடி 1986 இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் என்ன, பிரசாத், வித்யா, அப்புறம் ராதாக்கா, அருணா, மாதங்கி, எங்கள் அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு மதுரை அண்ட் கொடைக்கானல் கூட்டின்னு போனாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து மெட்ராஸ், தஞ்சாவூரை தவிர்த்து நான் பார்த்த ஒரு இடம்னா அது எங்கள் மாமா கூட்டின்னு போனேன். மதுரை, கொடைக்கானல், பழனி தான். நான் மறக்கவே முடியாது அந்த ட்ரிப். இன்றைக்கி நான் வந்து எவ்வளவோ கண்ட்ரிக்கு போகிறேன், எவ்வளவோ இடத்துக்கு போகிறேன், நினச்சுண்டா ஃப்ளைட்டில் போகிறேன், இது பண்ணுறேன், எல்லாம் என்னவாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் 1990 வந்து மாமா வந்து ஒரு 25-30 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அழைச்சிட்டு மந்த்ராலி கூட்டின்னு போனாங்க. ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த வயசுலேயே எங்களெல்லாம் வந்து தீர்த்தாடனம் மாதிரி ஒரு க்ஷேத்ராடனம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட் கிளாஸாக வந்து எங்களுக்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனால் எங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பக்தினா என்னன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஜாலியாக எல்லோரையும் இல்லை இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக போனோம். தினமும் காத்தால சாயங்காலம் துங்கபத்ராவில் குளிக்கிறதும் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபன் ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கெல்லாம். ஆனால் இவாள்லாம் இருக்கிற பக்தியை பார்த்தோம். எங்கள் மாமா, எங்கள் அம்மா, என்னோட சித்தி, இவாளுக்கெல்லாம் இருக்கிற பக்தியில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ராகவேந்திர சுவாமினா என்னன்னு காமிச்சதுலாம் இவங்கெல்லாம் தான். அந்த சமயத்தில் தான் மாமாவும் சரபுண்ணாவும் வந்து சேர்ந்து மந்த்ராலயத்தில் வந்து ஒரு ரூம் என்டோமெண்ட் பண்ணி இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் மந்த்ராலயம் போனால் நாங்கள்லாம் தங்குறதுக்கு வசதியாக அன்றைக்கே பண்ணி வச்சது மாமாவும் சரபுண்ணாவும் சேர்ந்து தான். அது வந்து ஒரு கிரேட் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் மந்த்ராலயம் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். 1993 வந்து அருணா கல்யாணத்தும் போது மாமா வந்து 10 நாள் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு வந்துட்டார். ஊர்லேருந்து தன்னோட அத்தனை வேலையும் வந்து ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு 10 days பிஃபோர் எங்கள் ஆத்துக்கு வந்து எல்லா வேலையும் முன்னே பார்த்து எனக்கெல்லாம் வந்து மாமா வந்து அதில் வந்து நிறைய பாசிவ் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாரையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை எல்லாரையும் எப்படி அவளுக்கு ஒரு அளவுக்கான அவளை அட்ரஸ் பண்ணி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து கிரேட் லேர்னிங் ஃப்ரம் மாமா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் அருணா கல்யாணத்துலலாம் வந்து 10 days முன்னாடி வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டது மாமா. அப்போ வந்து 1993 வந்து எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் மார்க் ரொம்ப குறைஞ்சி கொடுத்து என்னால் வந்து இங்கே இருக்கிற அட்மிஷன்லாம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு ஏதோ ஒரு 2 இடத்துல பிஎஸ்சி அட்மிஷன் கிடச்சிருக்கலாம் இங்கே மெட்ராஸில். ஆனால் எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாட்ட வந்து உட்காந்து எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறா, இவன் மட்டும் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் வேறு படிக்க வேண்டாம், இவனை என் கூட தஞ்சாவூருக்கு அமுச்சு வை, நான் வந்து இவனுக்கு நான் இன்ஜினியரிங் சீட்டை வாங்கி தரேன், இவன் படிக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாட்ட பேசுனதை நான் கேட்டேன். அப்பவும் நான் வந்து எனக்கு அப்போ அவ்வளோவா தெரியாது. நான் வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்து இங்கே வேறு எதாவது படிக்கிறேன் அப்படின்னு நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமும் எங்கள் மாமா தான் எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நான் உனக்கு வாங்கி தரேன், அதுதான் உனக்கு கரெக்டு, உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட உட்காந்து நீங்கள் அவனை அங்கே அனுப்புங்கோ, நீங்கள் 4 வருஷம்தான் அவன் அங்கே அனுப்புங்கோ, நான் பார்த்துக்கிறேன், அவன் படிச்சுட்டு இங்கே வரட்டும், அதுக்கப்புறமா வேலைக்கு போகட்டும்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்டையும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி, நிஜமாவே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து எனக்கு வந்து ஒரு சீட்டு வாங்கி கொடுத்து என்னை வந்து இன்றைக்கி நான் ஒரு ஆளாக இருக்கேன்னா அன்றைக்கி 1993 மாமா எனக்கு அந்த சீட்டு வாங்கி தரலான்னா நிச்சயமாக என்னால் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. அப்புறம் வந்து 1993 to 1997 4 years நான் தஞ்சாவூரில் இருந்தது வந்து கோல்டன் இயர்ஸ். தினமும் ஒரு வாட்டியாக நான் இவள்கிட்ட சொல்லிடுவேன் தஞ்சாவூரை பற்றி, இது இருந்தோம் அது இருந்தோம் அது இது எல்லாரை பற்றியும். நான் இன்றைக்கி வந்து சேது மாமா அத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் ஒழிய, பட் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற எவ்ரி ஒன் ஆஃப் தேம் ஐ எம் கிரேட்லி இண்டெட்டட் டு தேம் பிகாஸ் அவ்வளோ கிராட்டிடியூட் எனக்கு வந்து அவன் மேலே.
ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், அம்மா நீ தஞ்சாவூர் கிடையாதும்மா, நான் தான்மா தஞ்சாவூர்காரன், நான் தான்மா அந்த வீட்டில் இருந்திருக்கேன் 4 வருஷம், நான் தான்மா அந்த ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இது மாதிரி 1993 to 1997 மாமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஃப்ரெண்ட். எங்களுக்குன்னா எனக்கு, பிரசாத்துக்கு, ராம் 3 பேருக்கும். எங்கள் 3 பேரையும் வந்து ஒரே மாதிரி தான் மாமா பார்த்துருக்காரு. எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கள் 3 பேருக்கும். பிரசாத் எப்படியோ அந்த மாதிரி தான் நான் எப்படியோ அந்த மாதிரி தான் ராம், அந்த மாதிரி 3 பேரும். அதனால தான் எங்கள் 3 பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். என்னவா இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாரும் வந்து கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு, அது சண்டையாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, 3 பேரும் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு பேலன்ஸ் அண்ட் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், மோர் தேன் தி ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது வந்து மாமானால தான். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த காலேஜில் படிக்கும்போது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ராமோட ஃப்ரெண்ட்ஸு, பிரசாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுக்கு வருவாங்க. வீடு பெரிய வீடு, மாடியில் ஒரு டிவி இருக்கும், அதில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் போட்டுருவோம். அது போட்டாச்சுன்னா ஸ்டேடியம் மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து நீ முக்கால்வாசி பார்த்தா ராம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பிரசாத் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வருவாங்க. ஆனால் நாங்கள் கீழே சொல்கிற கதை வேற, எல்லாம் பிரசாத் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம். ஆனால் மாமா எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசி அவளுக்கெல்லாம் வந்து இது பண்ணி அவ்வளோ இது பண்ணும்போது இன்றைக்கும் என்னோட சண்முகா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்கும்போது மாமா எப்படி இருக்காரு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு விசாரிப்போம். அந்த அளவுக்கு வந்து மாமா வந்து சச் அ கிரேட் பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அப்புறம் 1996 வந்து மாமாவோட ஷஷ்டி பூர்த்தி ஃபண்டாஸ்டிக்காக நாங்கள் எல்லாரும் வந்து ராகவேந்திர மஹாலில் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து ராம் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான் கிரீவ்ஸ் காட்டனில். அவன் ஒரு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வந்தான் மாமாவுக்கும் அத்தைக்கும், ஒரு பேர் வாட்ச், டைட்டன் வாட்ச் 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்தான். அது வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து கொடுத்தோம். ராம் வாங்கிட்டு வந்தான், நாங்கள் 3 பேர் சேர்ந்து இதுதான் மாமா எங்கள் கிஃப்ட்டுன்னு கொடுத்தோம். மாமா வந்து 3 பசங்களும், நாங்கள் 3 பசங்க, பிரசாத், நான், ராம், 3 பசங்களும் வந்து நல்லா படித்து தனக்கு பெருமை சேர்த்தாங்கன்னு 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டார் மாமா எங்களுக்கு, எங்கள் 3 பேருக்கும். அது நாங்கள் இன்னும் வச்சுட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு வந்து அது வந்து கோல்டு மெடல் மாதிரி. 1996 வந்து எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு. அப்போல்லாம் 21 இயர்ஸ் பேக் கேம்பஸ் இன்டர்வியூங்கிறதெல்லாம் வந்து அன்ஹர்ட் ஆஃப். அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு. ஒரே நாள் எல்லா இன்டர்வியூவும் முடிஞ்சது. எனக்கு வந்து சுவாமி புண்ணியத்தில் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு இந்துஸ்தான் மோட்டார்ஸில். அப்போ வந்து எங்கள் காலேஜ் சேர்மன் வந்து, அவளுக்கும் காலேஜில் அதெல்லாம் புதுசு அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம். அப்போ வந்து சேர்மன் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 2 minutes ஃபோன் கால் தரேன், நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எஸ்டிடி போட்டு கொடுத்தாரு. அப்போது வந்து இட் வாஸ் எஸ்டிடி போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கு வந்து எந்த ஊருன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு மெட்ராஸுக்கு ஃபோன் வேண்டாம், தஞ்சாவூரில் எங்கள் மாமா, நான் தஞ்சாவூர் தான், எங்கள் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு. நான் முதல்ல மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். மாமா, ரவீனாக்கு எல்லாருக்கும் காலேஜ்லேருந்தே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சிடுத்து மாமா, நான் வீட்டுக்கு வந்துன்றேங்க, இது காலேஜில் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொன்னால் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னேன். மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வாடா வீட்டுக்கு வரப்போ சந்தோஷம்னா, வீட்டுக்கு வந்தபோது சிரிச்சுன்னு நான் வந்து மாமா வெல்கம் பண்ணி முதல் ஃபோன் என்ன மாமா வந்து தாத்தாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னான். தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே மாமா பேசினா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் வந்து அவனுக்கு வந்து நல்லபடியாக வந்து சீட்டும் கிடச்சி, அவனும் நல்லா படித்து வந்து நல்லபடியாக வேலைக்கு சேர்ந்துட்டான். அடுத்த வருஷம் வேலைக்கெல்லாம் சேர்ந்து அவன் வந்துடுவான். மாமா ரொம்ப பெருமையாக சொன்னார். இட் வாஸ் வெரி டிஃபைனிங் மூமெண்ட் இன் மை லைஃப். அதுவும் வந்து மாமா வந்து அன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரே லெவலில் எல்லார்ட்டையும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருப்பார். இன்றைக்கும் எனக்கு வந்து ₹1 இன்க்ரிமெண்ட்டு, ₹1 போனஸ் வந்தால் கூட மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். மாமா என்ன இது வந்திருக்கு மாமா, அது வந்திருக்கு மாமா. அன்றைக்கி எப்படி சொன்னாரோ, ஆஹா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரோ, அதே தான் இன்றைக்கும் மாமா. சேம் மாமா, மாறவே இல்லை மாமா, அதே தான். அண்ட் தட்ஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மாமா ஆஸ் வெல். அப்புறம் 97 நான் இங்கே வந்து இன்னும் 1993 1997 வந்து கிரேட் மூமெண்ட்ஸ்லாம் என்னென்னா, டின்னர் வந்து நான், பிரசாத், ராம், மாமா 4 பேர் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அந்த டைனிங் ஹாலில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து மாமி வந்து எங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுவோம். மாமி, ராதாகாவும் நாங்கள் 4 பேர் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் 3 பேர் பயங்கரமாக கதாடிப்போம். ரவீனாவும் சேதுமாமாவும் அதை நல்லா ரசிச்சுட்டு ஜாலியாக அப்படி கேட்டு சிரிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லா மூவ் பண்ணி எல்லாம் இது பண்ணுவோம். ராதாண்ணா வந்து கிரேட். ராதாண்ணா வந்து நாங்கள் 3 பேரும், நான், ராம், பிரசாத் 3 பேரும் ஹாலில் படுத்துப்போம். ராதாண்ணா எங்கள் கூட ஹாலில் படுத்துப்பா. கிரேட். நாங்கள் வந்து அடிக்காத லூட்டி கிடையாது. வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் தஞ்சாவூர் ஹவுஸ் நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது.
ஆனாலும் ராதா அண்ணா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரேட் ஃப்ரெண்டு மாதிரி. இது சச் அ கிரேட் பர்சன், எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ மாமா அடிக்கடி சொல்லுவாள் இந்த மாதிரி வந்து டின்னர் சாப்பிடும்போது இந்த பசங்களோட சாப்பிட்ற டின்னர் தான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு டைம் டியூரிங் த டேன்னு. அப்புறம் அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அப்பப்போ மாமா வந்து ஒரு கொஞ்சம் கடுமையான தண்டனைகள்லாம் கொடுப்பார். என்னென்னா நாங்கள்லாம் எங்கள் 3 பேருக்கும் பூனல் போட்டு வச்சார். நாங்கள் வந்து சந்தியாவனம்லாம் அவ்வளோ கரெக்டாக பண்ண மாட்டோம். பிரசாத் பண்ணுவோம், பிரசாத் க்ளீனாக பண்ணிவிடுவான். நானும் ராமும் வந்து அதில் கொஞ்சம் முன்ன பின்னா என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கரெக்டாக சாப்பிட உட்காரும்போது அந்த கேள்வியை கேட்பார், இன்னைக்கு யாரெல்லாம் சந்தியாவனம் நான் சொல்லிட்டு மாமியை கேட்பார். மாமி வந்து பிரசாத் மூஞ்சியை பார்க்க மாட்டா. அப்புறம் வந்து மாமாட்டேன்னு வந்து லேர்னிங்ஸ்னு பார்த்தா வந்து டைம்லினஸ். 8 மணி அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு என்ன சொன்னாரோ அந்த டைமுக்கு வந்துடுவார். அதனால தான் அவர் ரொம்ப ஷார்ட்டாக குளிப்பார்னு நினைக்கிறேன். அப்படி உள்ளே போவார், டக்குன்னு அப்படி குளிப்பார், டக்குன்னு அப்படி வந்துடுவார், ஒரு விபூதி எடுத்து இட்டுப்பார், அப்புறம் வந்து அப்படின்னு இருமுவார். இதெல்லாம் தான் அவருடைய ட்ரேட்மார்க். இது அவர் வந்து ரெடி ஆகிறாருங்கிறதுக்கு வந்து இது. ஆனால் மாமாட்ட வந்து 8 மணிக்கு இருக்கேன் மாமா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 7:55 ரெடி ஆகிடுவார். நம்ம பதறணும், ஐயோ அவர் சீக்கிரம் ரெடி ஆகிடுவார், நம்மளால டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டைம்லினஸ். அப்புறம் வந்து வாரம் கோயில் போவார், காமாட்சி அம்மன் கோவில். ஃப்ரைடே 8 PM காமாட்சி அம்மன் கோவில். நானும் கூட தொத்திப்பேன் தஞ்சாவூரில் இருந்தபோது. போய் அவர் வந்து கோயிலில் போயிட்டு எல்லாம் இதுவெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு சிதம்பரம் மாமா போய் பார்ப்பார். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பேசிப்பாங்கங்கிறது வந்து நைட்டு 9-9:30 மணிக்கு அவங்க 2 பேரும் உட்காந்து ஃப்ரைடே நைட்டு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக பேசிப்பாங்க சிதம்பரம் மாமாவும் சேது மாமாவும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் அதில் என்ன கற்றுட்டது வந்து வாரம் அட்லீஸ்ட் எப்போ முடியாது சொல்லி வீக்லி ஒன்ஸான நம்மளோட கோவிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வரணுங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுட்ட ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து எனக்குங்கிற ஒரு 2 ரிக்வெஸ்ட்டும் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, நீ வந்து பிரசாத் என்ன ராம் 3 பேரையும் வந்து ஒரு நைட் ஷோ கூட்டின்னு போகிறேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணி. நீ நைட் ஷோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஹெல்த்து பார்க்கணும். நைட் ஷோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து எங்கள் 3 பேரையும் வந்து ஒரு மார்னிங் ஷோவான்னு நீ கண்டிப்பாக கூட்டின்னு போயிடணும். அது ஒன்று. செகண்டு வந்து நீ வந்து எத்தனையோ பேரை ஊர் கூட்டின்னு போயிருக்க. எங்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மதுரை கொடைக்கானல் கூட்டின்னு போனது நீ தான். ஆனால் இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ ஊருக்கு போகிறேன், எவ்வளவோ கண்ட்ரியை போய் பார்க்குறேன். எனக்காக ஒரு 3 days 4 days நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் உன்னை வந்து ஒரு பர்டிகுலர் டூர் பிளான் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக அவனை நான் ஆயிஷன் போயிட்டு வரணுங்கிறது என்னுடைய பிக்கஸ்ட் ரிக்வெஸ்ட். இந்த 2 ரிக்வெஸ்ட்டும் நீ வந்து கண்டிப்பாக எங்களுக்காக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆசீர்வாதம். மாமாவுக்கும் அத்தைக்கும் நமஸ்காரம். மாமாவுக்கும் அத்தை மாமிக்கும் நமஸ்காரம். நான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா என்ன பேசுறதுன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டுருந்தேன். இவர் சொன்ன கோல்டன் பீரியட் வந்து லிட்ரலி தினம் கேட்டு நானே அங்கே வாழ்ந்ததா எனக்கே நல்லா நினைவிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தஞ்சாவூர் ஆற்றுக்கு, அந்த பழைய ஆற்றுக்கு பெரிய ஆற்றுக்கு போச்சு எனக்கு புதுசாகவே தெரியலை. அவர் சொன்ன ஒரு இடமும் அதே மாதிரி இருந்தது. ஆனால் மாமா வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரி என்னை ஒரு ரூமுக்கும் ஆஷன் போய் இது என்ன, இங்கே என்ன இருந்தது, இங்கே என்ன இருந்தது, எங்கே இவாளெல்லாம் படித்து கூத்தடிச்சா எல்லாத்தையும் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி என்ன ஆஷன் போனார். பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் 5 minutes கான்வர்சேஷன் வித் மாமா வாஸ் அந்த ஒரு சேஃப் ரூம் மாதிரி. அந்த பீரோலாம் வச்சு ஒரு சின்ன ரூம் இருக்கும். நானும் மாமாவை மட்டும் ஒரு 5 minutes எனக்கு பேசினோம். There were a lot of things that I have learned from him in that 5 minutes. எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் என்ன படிச்சிருந்தார், அவர் என்னவா வேலை பண்ணிட்டு இருந்தார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. லாலாம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படித்து வேறு ப்ரொஃபஷன் ஃபேமிலிக்காக வந்து அவர் என்னவா இருக்காருன்னு கேட்ட உடனே எனக்கு as is I had a very high regards for him. And there were few more conversations எனக்கும் மாமாக்குள்ள எனக்கு நடந்தது. I still remember and I hope to continue and keep up to that promise. அன்னைக்கு நாங்கள் பேசினது. சேது தாத்தா, வசந்தா மம்மி பாட்டி, நமஸ்காரம். ஹலோ மாமா, ஹலோ வசந்தா மாமி, ஹாப்பி பர்த்டே மாமா. உங்களை பற்றி ரொம்ப நான் அட்மையர் பண்ணுற விஷயம் அப்படின்னா, யூ ஆர் சச் அ கம்போஸ்ட் பர்சன்.
நீங்கள் எப்போவுமே ரொம்ப பர்டப் ஆகி ஐ மீன் லைக் ரொம்ப கோச்சுண்டோ இல்லை ரொம்ப சிரிச்சோ அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் லைக் யூஆர் ஆல்வேஸ் அ பேலன்ஸ்ட் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். மாமி இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் வித் ஃபுல் எனர்ஜி ஷீ டஸ் த ஒர்க். நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இது. ரொம்ப பொறுமை 2 பேரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் பண்ண போகிறேன்னு தெரியல. எனிவே மிஸ்ஸிங் யூ ஸோ மச். Hope the function goes on very well. We seek your blessings. நமஸ்காரம் மாமா. So next time நாங்கள் சென்னையில் இருக்கிறச்சே வில் கம் இன் person. எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். பாய். தேங்க்யூ. மாமா ஹாப்பி 80th பர்த்டே மாமா. உங்கள் 60th பர்த்டேக்கு நாங்கள் நேரில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். பட் எங்களால் இந்த தடவை வர முடியல. அதனால் நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அனுப்பணும். ஹாப்பி 80th பர்த்டே மாமா. தேங்க்யூ. தேங்க்ஸ் மாமா மாமி. ஹலோ மாமா. இட் ஹஸ் பீன் 20 years. நாங்கள் வந்து 2883 கேடல்ஸ் ரோட்லேருந்து கிராஜுவேட் ஆகி மாமா மாமி அப்படிங்கிற 2 ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன அர்த்தங்கிறது வந்து உங்கள்கிட்ட தான் கற்றுட்டோம். இன்றைக்கி லைஃப்பில் இங்கே இருக்கோன்னா அதுக்கு ஒரே ரீசன் நாங்கள் அந்த 4 வருஷத்தில் எங்களுக்கு நீங்கள் எங்களை பார்த்துன்றது நாங்கள் அங்கேருந்து கற்றுன்றது தான் மாமா. ஸோ விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 80th பர்த்டே சதாபிஷேகம் இந்த இதில் கோடி நமஸ்காரம் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் அட் துபாய். Mama, wishing you a very very happy birthday. Wishing you a lot of good health and happiness. Happy birthday. Namaskaram. Namaskaram. ஹலோ மாமா, ஹாப்பி 80th பர்த்டே விஷஸ். சாரி எங்களால் வர முடியல. ஸோ நாங்கள் எங்களே நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஊருக்கு வரும்போது அவங்ககிட்ட பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் மாமா. ஹலோ மாமா, ஹாப்பி 80th பர்த்டே. எங்களோட நமஸ்காரம். ஹலோ சேது மாமா, வசந்தா மாமி, சதாபிஷேகத்துக்கு எங்கள் எல்லாரோட நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாய் தலவட்டி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 60th பர்த்டே தஞ்சாவூரில் நடந்தது. அது அப்படியே மெமரிஸாக அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே 80th பர்த்டே ஸ்டார்டட். 20 years of gone. ரொம்ப சீக்கிரமாக ஓடிடுது. பட் நீங்கள் 2 பேரும் அப்படியே எங்கே தான் இருக்கீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் மெமரிஸ் ஆஃப் தாத்தா பாட்டி அப்படின்னா, நான் எல்கேஜி படிக்கும் போது அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் அப்படின்னால என்னை வந்து தஞ்சாவூரில் விட்டா. அப்போ வந்து தாத்தா வாஸ் மை கார்டியன் இன் ஸ்கூல். ஒன் ஆஃப் த வெரி வெரி லக்கி சைல்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட் கார்டு சைன் வாங்கும்போது திட்டு வாங்காமல் நான் சைன் வாங்குவேன். என்ன ரேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சைன் மட்டும் போட்டு கொடுப்பா தாத்தா. தாத்தா வந்து சிக்னேச்சர் வந்து WWW அப்படி தான் போடுவா. அங்கே சேதுராமன் வேர்டை கண்டே பிடிக்க முடியாது. அது என்ன அந்த WW, எனக்கு அந்த சீக்கிரம் தெரிஞ்சே ஆகணும். ஏன் உன்னோட சைன் அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்று. பர்ஃபெக்ட் தாத்தா பாட்டி. எப்போ பாரு ஸ்மைல். எப்போதுமே வந்து அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க கிராண்ட் சில்ட்ரன் மேலே. எவ்ரி ஃப்ரைடே வாட் எவர் மேபி த கேஸ் தஞ்சாவூரில் இருந்தா அப்படின்னா எப்போதும் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவா. 8:30க்கு கிளம்புவா, 10 o'clock வருவா. என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வருவா. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சிதம்பரம் அங்கிள் மீட் பண்ணிட்டு தான் வருவா. அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தெரியாது. எவ்ரி ஃப்ரைடே இது நடக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரேக் பண்ணதே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப். தாத்தாவுக்கு வந்து எப்போதுமே வந்து காலையில் குட் மார்னிங் சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் எழுப்புவேன். 7:30க்கு நான் எழுப்பினா தான் தாத்தா எழுந்துப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3rd standard அப்புறமா நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போனேன். நிறைய விஷயம் நான் தஞ்சாவூரில் மிஸ் பண்ணேன். வீடு, கண்ணா பாட்டி, தாத்தா பாட்டி, ஜேஜே தாத்தா, மன்னி, எச்சி பாட்டி, சித்தப்பா சித்தி, ராதா மாமா, கிருஷ்ணா, ராம் மாமா, எல்லாரையும் நான் மிஸ் பண்ணேன்.
ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிடுது. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா தாத்தா என்கிட்ட சொன்னான், நீ வந்து என்னை டெய்லி காலையில் வந்து எழுப்புவ, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஹவு க்ளோஸ் ஒரு 50+ இருக்கிற ஒரு பர்சனுக்கும் இவ்வளோ ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கும், இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது தாத்தாவோட இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னா, இன்னி வரைக்கும் ஒரே வாட்ச் அண்ட் ஒரே செயின் அண்ட் டாலர் போட்டுருக்கா. தட் வாஸ் கிஃப்டட் பை ஹிஸ் ஃபாதர். நாங்களாம் வந்து ஓல்டு அப்படி சொல்லிட்டு நாங்களாம் தூக்கி போட்டுருவோம். 4-5 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் எதுவுமே வைக்கிறது கிடையாது. பட் இன்னி வரைக்கும் அதே வாட்ச், அதே செயின், அதே டாலர். நான் நிறைய தடவை நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு LKG UKG படிக்கும்போதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இந்த டாலர் ரொம்ப ஓல்ட் ஃபேஷனாக இருக்குது, வேறு டாலர் போடு அப்படிங்கும்போது, இதில் அவ்வளோ சென்டிமெண்ட் வேல்யூ இருக்குது, இதை நான் எங்கள் அப்பா ஞாபகத்துக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. நான் எப்போ பார்த்தாலும் தாத்தா ஃபஸ்ட்டு காஃபி கொடுக்கும்போது பக்கத்தில் கனவாப்படி உட்காந்துருப்பா. அது எங்கே என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கனவாப்படி பக்கத்தில் உட்காந்து, தட் வாஸ் அ நைஸ் ஹேபிட். அதுக்கப்புறமா பாட்டி, வசந்தா பாட்டி வந்து வெரி 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 ஸ்ட்ரிக்ட், ஆப்போசிட்டு தாத்தா. ஏதாவது விஷமா பண்ணால் உடனே கில்லுவா. நாங்களாம் வந்து வசந்தா பாட்டிக்கிட்ட தலை பின்னிக்கவே மாட்டோம், ஏன்னா ரொம்ப டைட்டாக பின்னுவா. எங்களுக்கு வலிக்கும். அது எவ்வளோ சொன்னாலும் வந்து பாட்டிக்கு தெரியவே தெரியாது. அந்த வயசில் எங்களுக்கும் புரியாது. நாங்கள் வந்து வசந்தா பாட்டி பின்னுறோம் அப்படின்னாலே ஓடிடுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சித்தி, இல்லை அப்படின்னா சித்தை தான். வசந்தா பாட்டிக்கிட்ட போகவே மாட்டோம். பாட்டி வந்து கையில் வந்து ஒரு 1 or 2 பேங்கிள்ஸ் போட்டிருப்பா. திடீர்னு வந்து ஒரு 4-5 பேங்கிள் ஒரு கையில் போட்டுண்டா அப்படின்னா பாட்டி வந்து மெட்ராஸ் போகிறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் வந்து ஊர்லேருந்து வரும்போது ஒன்று கனவா பாட்டி பண்ண ஏதாவது ஒரு பக்ஷணம் வரும், இல்லைன்னா பாம்பே ஸ்வீட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ் வரும். எல்லார் வீட்டுக்கும் சேம் திங். பாட்டியோட நிக்நேம் வந்து டம்டி. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த டம்டியோட மீனிங் என்ன எனக்கு இப்போயாவது சொல்லு. ஏன் உன்னை எல்லாரும் டம்டின்னு கூப்பிட்றாங்க? பாட்டி வந்து சூப்பராக பாடுவாங்க. எல்லா கல்யாணத்துலேயும் வந்து நலங்கு பாட்டு பாட்டியும் உமாண்டியும் பாடுவாங்க. தட்ஸ் மஸ்ட். இன்னொரு நல்ல ஹேபிட் என்ன அப்படின்னா, எப்போதுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேக்சின் படிச்சுட்டு தூங்குவா. படிச்சுட்டே இருப்பா, அப்படியே தூங்கிடுவா. ஒரு குழந்தை மாதிரி தூங்குவா. அந்த மேக்சினை வந்து தாத்தா கண்டினியூ பண்ணுவாள். நீ வந்து எனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத ஒரு விஷயம். பட் தாத்தா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த, ரிட்டையர் ஆகிட்டு என் கூட வந்து ஒரு 1 வீக் நீ வந்து சென்னையில் தங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நீ லாஸ்ட் இயர் பண்ண. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது யூ கேவ் மீ சம் அட்வைசஸ். அதே மாதிரி நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீ எனக்கு எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், வாட் இஸ் லைஃப் அப்படின்னு நிறைய விஷயம் நீ சொன்ன. அது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டில் ஐ கண்டினியூ டூயிங் தட். நான் உன்னோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணி இருப்பேன். ஹாப்பி பர்த்டே. பெரியம்மா பெரியப்பாக்கு எங்களோட நமஸ்காரங்கள். உங்களோட சதாபிஷேக இன்விடேஷன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் வர முடியலைங்கிற வருத்தமாகவும் இருக்குது. இருந்தாலும் உங்கள் சதாபிஷேக ஃபங்க்ஷன் பிரமாதமாக நடந்தது. நீங்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருந்து எங்களை எல்லாரையும் வாழ்த்தி எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி இருக்கணும்னு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு என்னோட நமஸ்காரம். பெரியம்மா பெரியப்பா நமஸ்காரம். உங்களோட சதாபிஷேகம்னு கேள்விப்பட்டேன், எங்களால் வர முடியல. உங்களோட ஆசீர்வாதங்கள் வேணும். தேங்க்யூ. ஹலோ சேது தாத்தா, வசந்தா மாமி, சௌக்கியமாக இருக்கலா? உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் என்னோட சதாபிஷேகம் நமஸ்காரங்கள். சேது தாத்தா, வசந்தா மாமின்னொடனே எனக்கு உங்களோட காமாட்சி அம்மன் கோயில் போனதுக்கு தான் ஞாபகம் வரும். வெள்ளிக்கிழமை விடாமல் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வருவேன். அண்டு சேது தாத்தாவை பற்றி சொல்லணுன்னா, சண்டேஸில் வந்து மௌன விரதம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்பான்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து 1 மணி நேரம் மௌனமாக இருக்கணுங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேள், அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும். வசந்தா மாமியோட ரீடிங் ஹேபிட்டை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது சாயங்காலம் நேரத்தில் டீ போடுறதுக்கு முன்னாடி சித்த நாள் படுத்துக்கும் போது விடாமல் புக்ஸ் எல்லாம் படிப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வயசில் கூட இவ்வளோ நல்லா ரீட் பண்ணுறாளேன்னு ஆச்சரியமாக இருக்கும். மறுபடியும் எனக்கு என்னோட நமஸ்காரங்கள் உங்கள் 2 பேருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். Hello Sedu Tata and Vasantha Paati. Happy 80th birthday. சேது மாமா அவர்கள் ஆதிநாள் ரமணி என்கிற நான் அதிகமாக இருக்கக்கூடாது. ரெடி போருமா? ஆரம்பி பெட்டி. ஆமா, பாஸ். மாமா